ஓம் சாந்தி. 13/4/25 அவ்யக்த பாப்தாதாவினுடைய இனிமையான மகா வாக்கியம். அவனுடைய ரிவைஸ் டேட் 31/12/2004. அதாவது புது வருஷத்துக்காக பாபா சொன்ன மகா வாக்கியம். 2005 புது வருஷத்துக்காக பாபா சொன்னது. வாணினுடைய சாரம், இஸ் வருஷக்கே ஆரம்பம் से बेगत की वैराग्य वृत्ति एमर्ज करो, यही मुक्ति धाम के गेट की चाबी है. சாவி கொடுக்கிறார் பாபா இன்னைக்கு. இதுக்கான சாவி முக்தி தாமத்துக்கான சாவி, முக்தி தாமம் கேட்டுக்கான சாவி. இந்த வருடத்தின் ஆரம்பத்திலேயே எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கிய உள்ளத்தை வெளிப்படுத்துங்கள். இந்த வருடத்தின் ஆரம்பத்திலேயே எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கிய உள் உணர்வை வெளிக்கொணருங்கள். இதுதான் முக்தி தாமத்திற்கான கேட்டுக்கு சாவியாகும். வைராக்கிய விருத்தி அப்படின்னா என்ன? வீணான விஷயங்களில் இருந்து, துக்கம் தரும் விஷயங்களிலிருந்து தன் உள்ளத்தை விடுவித்து வைத்திருப்பது. எதெல்லாம் நமக்கு கஷ்டம் கொடுத்துச்சோ அதை வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறதுக்கு பேர் என்னது? வைராக்கியம். ஒரு நாளைக்கு, ஒரு மாதத்துக்கு அப்படின்னு சின்ன சின்ன விஷயத்துக்கு அப்படின்லாம் இல்லாமல் பாபா சொல்றார், எல்லைக்கப்பாற்பட்ட வைராக்கியம். முழு உலகம், இந்த பழைய உலகமே நமக்கு துக்கம் தரக்கூடியது தான். அப்போ புத்தியிலிருந்து இந்த முழு உலகத்திலிருந்தும் விடுபட்டு இருக்கிறதை பாபா என்ன சொல்றார்? வைராகியம், எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம். இன்று நவயுகத்தின் படைப்பாளரான பாப்தாதா தன்னுடைய குழந்தைகளோடு புது வருடம் கொண்டாடுவதற்காக, பரமாத்ம சந்திப்பை கொண்டாடுவதற்காக, குழந்தைகளினுடைய சிநேகத்தில் தனது தூர தேசத்திலிருந்து சாகார வதனத்திற்கு சந்திப்பு கொண்டாடுவதற்காக வந்திருக்கின்றார். பாபா யாரு? புது உலக படைப்பாளர். அவர் எதுக்காக வந்திருக்கிறார்? குழந்தைங்களோட புது வருஷத்தை கொண்டாடவும், பரமாத்ம சந்திப்பை குழந்தைங்க அன்புல கொண்டாடவும், அவர் தன்னுடைய தூர தேசமான பரந்தாமத்திலிருந்து அதை விட்டுட்டு இந்த சாகார, இந்த ஸ்தூல உலகத்திற்கு பாபா வந்திருக்கிறார். உலகத்திலேயோ புது வருட வாழ்த்துக்களை ஒருவர் மற்றவருக்கு கொடுப்பார்கள். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். புது வருஷம்னு பார்க்குறோம்ல, ஜனவரி 1. யாரை பார்த்தாலும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்களெல்லாம் கூட பார்த்து என்ன சொல்கிறோம்? சந்தோஷமாக ஹாப்பி நியூ இயர் சொல்கிறோம். லேக்கின் பாப்தாதா आप बच्चों को नवयुग और नए वर्ष की दोनों की मुबारक दे रहे हैं. ஆனால் பாப்தாதா குழந்தைங்களாகிய உங்களுக்கு புது யுகத்திற்கான, புது வருஷம் இல்லை, புது யுகம். நம்மை பொறுத்தளவில் கலியுகம் முடிஞ்சாச்சு, சத்தியுகம் வரப்போகுது. இப்போ அந்த சத்தியுகம் வரப்போது, அதற்கான புது யுகத்திற்கான மற்றும் புது வருடத்திற்கான இரண்டிற்குமான வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்மை பொறுத்தளவில் புது வருஷம் மட்டும் இல்லை, நாளைக்கு ஆக்சுவலாக நாளைக்கு மறுநாளா சித்திரை 1 தற்செயலாக அமையுது. பாபா இங்கிலீஷ் வருட பிறப்புக்கு சொல்லியிருக்கிறார். நமக்காக இது தமிழ் வருஷ பிறப்புக்காக பாபா சொல்றான்னு எடுத்துக்கலாம். இது வெறும் புது வருஷ பிறப்பு இல்லை, புது யுகத்தினுடைய பிறப்பு. இதற்காக பாபா வாழ்த்து கொடுத்து கொண்டிருக்கிறார். புது வருடமும் ஒரு நாள் கொண்டாட்டம். புது வருஷங்கிறது என்னது? ஒரே ஒரு நாள். ஜனவரி 2 வந்துச்சுன்னா வேலையை பாரு அப்படின்னு ஆயிடும் இல்லையா? சித்திரை 2 அப்படின்னா அது வேலையை பாருன்னு ஆயிடும். அது ஒரு வருட கொண்டாட்டம். நவயுகமும் ஆப் சங்கம் பர் சதா மனாத்தே ரகத்தே. புது யுகத்தையோ நீங்கள் இந்த சங்கமம் முழுவதும் சதா கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். நம்முடைய கொண்டாட்டம் எல்லைக்கு உட்பட்டது இல்லை. ஒரு நாள் ஏதோ வடை பண்ணோம், பாயசம் பண்ணோம், அப்புறம் மறுநாள் பழைய கஞ்சியை குடித்தோம். இந்த மாதிரி ஒரு நாள் கொண்டாட்டம் நம்முடையது இல்லை. இந்த சங்கமயுகம் முழுவதும் பாபா கிடைச்சிட்டார். இந்த யுகமே எனக்கு புது யுகம், இந்த வாழ்க்கை முழுவதுமே எனக்கு என்னது? புது யுகம். அப்போ இது உங்களுக்கு புது
யுகத்திற்கான கொண்டாட்டம், அதுவும் சதா காலத்திற்கு. பாபாட்ட முக்கியமான விஷயமே எதைத்தான் அண்டர்லைன் பண்ணுவார், ஒரு நாள் 2 நாள்லாம் பாபாவுக்கு பிடிக்காது. சதா. சிவனுக்கு அடைமொழியே என்னது? சதாசிவம். சதாசிவம். சதா சிவம்னா சிவம்னா நன்மை, சதாசிவம்னா சதா நன்மை. வேற எந்த தெய்வத்துக்கும் அந்த அடைமொழி கொடுக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் மாறக்கூடியவங்க தான். சிவன் ஒருத்தர் தான் மாறாதவர். அவர் செய்யக்கூடிய நன்மை தொழிலிலிருந்து மாறாதவர். சதாசிவம் நம்மள்ட்ட என்ன எதிர்பார்ப்பார்? சதா ஹாப்பி, சதா திருப்தி, சதா ஆரோக்கியம், சதா செல்வம். ஒரு நாள் 2 நாள், ஒரு பிறவி 2 பிறவிலாம் இல்லை, சதா காலத்துக்கும். அப்போ பாபா இதைத்தான் குழந்தைங்கள்ட்ட பார்க்குறாங்க. சங்கம் யுகத்தை நீங்க சதா கொண்டாடிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் அனைவரும் பரமாத்மாவினுடைய அன்பினால் ஈர்க்கப்பட்டு கவர்ந்து இழுக்கப்பட்டு இங்கு சேர்ந்திருக்கிறீர்கள். நாம பாபா மேல உள்ள அன்புல நம்ம நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கலாம்ல, இல்லை வீட்டில் ஏதோ டிவியை பார்த்துட்டு இருந்திருக்கலாம்ல. ஆனா நம்ம இங்க எதனால வந்திருக்கிறோம்? அன்பு நம்மளை ஏதோ ஒன்று இழுத்துச்சு. அப்போ நீங்களோ இங்கு பரமாத்மாவினுடைய அன்பின் கவர்ச்சியினால் ஈர்க்கப்பட்டு இங்கு சேர்ந்திருக்கிறீர்கள். ஆனா நாம வந்தது சரி, ஆனா பரமாத்மா எங்கே இருந்து வந்திருக்கிறார்? நம்ம மிஞ்சி போனா எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருப்போம்? இருக்கிறதுலயே பக்கம் நீங்க தான். இப்படி கதவை திறந்து இங்க உள்ள வந்துட்டோம் இல்லையா? வாவசோட அடுத்த வீடு நமக்கு இல்லையா? ஆனால் இங்க இருக்கிறவங்களே ரொம்ப தூரத்துல இருந்து வந்தவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நாம சொல்லலாம், 4 கிலோமீட்டர்ல இருந்து நான் அந்த பக்கம் வந்தேன்னு கூட சொல்லலாம். ஆனா பரமாத்மா சொல்றார், நான் எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கிறேன் உங்களை சந்திக்க. பரந்தாமம் எவ்வளவு கிலோமீட்டர், எத்தனை மைல் அளக்கவே முடியாது. பகவான் தன்னுடைய பரந்தாமத்தை விட்டுட்டு தன் குழந்தைங்களை சந்திக்கணுன்றதுக்காக மேலே இருந்து கீழே வந்திருக்கிறார். அப்ப பாபா கேட்கிறார், நீங்க ரொம்ப தூரத்துல இருந்து என்னை சந்திக்க வந்திருக்கிறீங்களா, இல்ல நான் உங்களை ரொம்ப தூரத்துல இருந்து சந்திக்க வந்திருக்கிறேனா? நீங்க கணக்கு பண்ணி பாருங்க, பரந்தாமம் எத்தனை மைல் இருக்கும்? அது கணக்கே கிடையாது. பிரபஞ்சத்துக்கே மைல் சொல்லி முடியல. இந்த பூகோளங்கள் சார்ந்த, இந்த நட்சத்திரங்கள் சேர்ந்த இந்த பிரபஞ்சத்துக்கே முடிவில்லை. இது முடிஞ்ச பிறகு சூட்சுமதனம், அது முடிஞ்ச பிறகு பரந்தாமம். பாபா சொல்றார், பரந்தாமம் எத்தனை மைல் நீங்க கணக்கெடுத்து பார்க்க முடியுமா? ஆக தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய பாப்தாதா, நாலாபுரத்திலும் இருக்கக்கூடிய குழந்தைங்க. அவங்க இப்ப இங்க எதிர்க்க டைமண்ட் ஹால்ல உட்கார்ந்துருக்கலாம், மதுபன்ல உட்கார்ந்துருக்கலாம், ஞான சரோவரில் உட்கார்ந்துருக்கலாம், இல்லை கேலரியில் உட்கார்ந்துருக்கலாம். பாபா சொல்றார், யார் எங்கே இருந்தாலும் சரி, எல்லோரையும் காட்டில் எல்லோருக்கும் முன்னால் आप सबके साथ जो दूर बैठे देश विदेश में बाप दादा से मिलन मना रहे. இங்கே நாம தான் வாணி கேட்டுட்டு இருக்கிறோம் இல்லை, நம்ம எல்லாரோட சேர்ந்து மதுபன்ல, ஞான சரோவரில், அது மட்டும் இல்லை உள்நாடு முழுவதும் வெளிநாடு முழுவதுமே பாபாவை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா? வாணி கேட்கும் போது இப்போ மொத்த உலகமே என்ன பண்ணிட்டு இருக்குது? வாணி கேட்டுட்டு இருக்குது, எல்லா பாபா குழந்தைங்களும். அப்போ பாபா சொல்றார், எல்லோருமே பாப்தாதாவின் எதிரே சந்திப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லோரும் எத்தனை பிரியத்தோடு தூரத்தில் இருந்தாலும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், கேட்டு கொண்டிருக்கிறார்கள். நமக்கு தெரியும், சீசன் வாணியெல்லாம் நம்ம லைவ்ல டிவியில பார்க்குறோம் இல்லையா? மதுபனில் இருந்தாலும் அங்கே பார்க்குறோம், இல்லை அப்படின்னாலும் இங்கே இருந்தாலும் என்ன பண்ணுறோம்? சீசன் எப்போ வருதுன்னு அந்த ஆவல் இருக்குது இல்லையா? இத்தனை வருஷம் ஆனாலும். அப்போ பாபா சொல்கிறாரு, நீங்கள் பார்த்துட்டும் இருக்கிறீங்க, தூரத்தில் டிவியில் கூட பாபாவை சந்திப்பு பண்ணிகிட்ருக்குறோம், கேட்டுட்ருக்குறோம். ஆக நாலாபுரத்து குழந்தைகளுமே புது யுகம், புது வருடத்திற்கான பல கோடி மடங்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பாபாவை சந்திக்க வந்திருக்கிறோம், நியூ இயர் வேற. அப்போ புது யுகத்துக்கும் புது வருஷத்துக்கும் பாபா வாழ்த்துக்கள் கொடுக்கிறார். குழந்தைகளோ புது யுகத்தை கொண்டாட வந்திருக்கிறீர்கள் அல்லவா? உலகத்தை பொறுத்தவரை புது வருஷ பிறப்பு, சித்திரை மாதம் வரப்போகுது, சித்திரை 1 வரப்போகுது, அது தமிழ் வருஷ பிறப்பு. பாபா இன்னைக்கு வாணி சொல்லிட்டு இருக்கிறது நியூ இயர், 2005 நியூ இயருக்காக பாபா சொல்லிட்டு இருக்கிறார். உலகத்தை பொறுத்தளவில் புது வருடம்
ஆனால் குழந்தைங்களாகி நீங்கள் இப்போ புது யுகத்தை கொண்டாட எதிரில் வந்திருக்கிறீர்கள் அல்லவா? பஸ் ஆஜ் சங்கம் யுகு சங்கம் பருகே கல் अपने நவயுகமே ராஜ்ய அதிகாரி பன் ராஜ்ய கரேங்கே. அவ்வளவுதான். இன்னைக்கு சங்கமயுகம், நாளைக்கு சத்யுக ராஜ்ய அதிகாரி ஆகி கொண்டிருக்கிறோம், ஆகி விடுவோம். பாபா சார் ஆகியே தீருவோம். அதனால நமக்கு எந்த டவுட்டும் இல்லை. பாபா வந்தாச்சு, சங்கமிகம் வந்தாச்சு. சங்கமிகம் வந்தாச்சு அப்படின்னா சத்யுகமும் வந்தாச்சு. வரப்போதுன்னு காத்துட்டு இருக்காதீங்க, வந்தாச்சு. இன்னைக்கு சங்கமிகம், நாளைக்கு என்னது சத்யுகம். அங்க நாம என்னவா இருக்க போறோம்? அதுவும் ரொம்ப முக்கியம். ராஜ்ய அதிகாரியாக இருக்க போறோம். அங்க ஏதோ எடுப்படியா உட்காந்துட்டு இருக்க போறது இல்லை. சிம்மாசனத்துல உட்காந்து முழு உலகத்தையும் ராஜ்யம் செய்ய போறோம். அந்த அளவிற்கு நெருக்கத்தில் அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீர்களா? இன்னைக்கு சங்கமயுகம், நாளைக்கு சத்யுகம், ராஜ்ய அதிகாரி அப்படி நீங்க அந்த அனுபவம் பெற்று கொண்டிருக்கிறீர்களா? இன்று மற்றும் நாளைக்கான விஷயம்தான். கல் தா கல் ஃபிர்சே ஹோனாகே. சத்யுகம்னா என்னது? 5000 வருஷம், அதெல்லாம் பழைய கதைன்றார். நேத்து இருந்துச்சு சத்யுகம், நாளைக்கு வந்துட போகுது. நேற்று இருந்துச்சு, நாளைக்கு என்ன பண்ண போகுது? ஒரு விஷயத்துக்காக 10 வருஷம் உழைச்சிருக்கிறோன்னு வச்சுப்போமே, அது நாளைக்கு தான் திறப்பு விழான்னு வச்சுப்போம். அந்த நாளைக்குங்கிறது என்னவா இருக்காது? நாளைக்கா இருக்காது. இந்த ஒரு செகண்ட்ல வந்துடும். பாபா சொல்றார் 5000 வருஷம் தான், ஆனாலும் இப்போ பாபா வந்தாச்சு. கலியுகம் நம்மளை பொறுத்தளவில் முடிஞ்சே போயிடுச்சு. இப்போ சங்கமயுகம், நாளைக்கு சத்யுகம். அப்போது ரொம்ப காலமாக கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு காரியம் முடியும் தருவாயில் வரும்போது ஒரு வார்த்தை சொல்லுவோம், எல்லாமே நேற்று நடந்த மாதிரி இருக்குது அப்படிம்போம். எல்லாமே நேற்று நடந்த மாதிரி இருக்குது. இத்தனை வருஷம் ஓடிடுச்சு, இத்தனை நாள் ஓடிச்சு, இத்தனை வாரம் ஓடிடுச்சு. நேற்று தான் கோர்ஸுக்கு வந்தோம், நாமளும் இங்கே உட்காந்து ஆத்மா பாடம் கேட்டோம். யாரோ ஒருத்தவங்க நமக்கு நீங்கள் ஆத்மான்னு நாங்கள் என்னமோ நினச்சி கேட்டோம். இப்போது வருஷம் பார்த்தா நமக்கே சொல்கிறதுக்கு கூச்சமாக இருக்கும். இத்தனை வருஷத்தில் என்ன புரிச்சு? அப்போ பாபா சொல்கிறார், சத்தியங்கிறத ரொம்ப நீளமாலாம் அழக்காதீங்க. 5000 வருஷத்திற்கு முன்னாலேன்னு நேற்று சத்தியுகம் இருந்துச்சு, இந்த நாளைக்கு என்ன வரப்போகுது? சத்தியுகம் வரப்போகுது. கல் ஃபிர்சே ஹோனாகே. தனது புது யுகத்தினுடைய கோல்டன் யுகத்தினுடைய கோல்டன் ட்ரெஸ் எதிரில் தென்பட்டு கொண்டிருக்கிறது தானே. புது வருஷம், புது ட்ரெஸ், கோல்டன். இந்த சரீரம் பொன்னால் ஆன மேனி, பொன்னார் மேனியனே அப்படின்னு யாரும் சொல்லி வச்சுட்டோம்? சிவனை பக்தியில் பாடிட்டோம். நமக்கு அவர் கொடுத்ததுனால அவருக்கும் என்ன ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டோம்? பொன்னார் மேனியனே புலித்தோலை என்னெல்லாமோ பாட்டு எழுதி வச்சுருந்துருக்குறோம். பாபா சொல்றார், என்னுடைய பொன் உடல் எதிரில் இருக்குது. டெய்லர்கிட்டேருந்து ட்ரெஸ்ஸை வாங்கியாச்சுனாலே அது கிட்டத்தட்ட என்ன மாதிரி தான்? போட்ட மாதிரி தான். பாபா லட்சுமி நாராயணன் படத்தை காமிச்சிட்டார், இதுதான் நாளைக்கு நீ போட்டுக்கிற ட்ரெஸ் அப்படின்றார். லட்சுமி நாராயணனுடைய ட்ரெஸ்ஸை சரீர தேகத்தை காமிச்சு என்ன சொல்றார்? இது நீ நாளைக்கு போட்டுக்க போகிற ட்ரெஸ். இந்த ட்ரெஸ்ஸில் நீ இருக்க போகிற. எப்படி இருப்ப, எப்படி பார்ப்ப, எப்படி பேசுவ, எப்படி சாப்பிடுவ, இப்போமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. அப்போ தான் நாளைக்கு அந்த புது ட்ரெஸ்ஸை கொடுக்கும்போதே சொல்லுவாங்கல்ல, தரையில் மண்ணிலெல்லாம் உக்காந்துடாத, இது பட்டு சேலை. பக்தியில் கிண்டலுக்கு ஒரு சொல்லுவாங்க, சேலையும் கொடுத்து பலகையும் கொடுத்தாங்க அப்படின்னா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு அம்மா ரொம்ப ஏழை, கஷ்டப்பட்டவங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு, ரொம்ப முக்கியமான கல்யாண வீடு, எல்லாரும் நல்ல ட்ரெஸ்ஸோடு வருவாங்க, அக்கா தங்கச்சி எல்லாம். இவங்க கஷ்டப்பட்டவங்க, எனக்கு நாளைக்கு ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் உன் பட்டு சேலையை தாயேங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த அம்மாவும் கொடுத்துடுச்சு. ஆனாலும் இந்த அம்மாவுக்கு பட்டு சேலை மேலே அவ்வளோ பிரியம். அதனால பின்னாலே எதையும் தூக்கிட்டு போச்சாமா, உட்காரதுக்கு பலகையும் தூக்கிட்டு போச்சாம். அந்த காலத்து கதை. அப்பெல்லாம் சேரு கிடையாதுல்ல, என்னதான் உண்டு, பலகை தான் உண்டு. இது தடக்குன்னு எங்கேயோ அழுக்கு சேலையில் உட்கார மாதிரி உட்காந்துடக்கூடாதுல்ல, அதனால பின்னால் பலகையும் தூக்கிட்டு போனாங்களாம். ஏன்னா பட்டு சேலை என்ன ஆயிடக்கூடாது, அழுக்காயிடக்கூடாது. பட்டு சேலை யாரோட சேலை? நம்மோட சேலை. அது ஊராவண்டி சேலை தானேன்னு உட்காந்துட போகுது. பாபா சொல்றார், நாளைக்கு இந்த லக்ஷ்மியினுடைய நாராயணனுடைய ஆடையில் இருக்க போறீங்க. அந்த ட்ரெஸ்ஸில் எப்படி இருக்க போறீங்க, அதை இப்பவே என்ன பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நாளைக்குங்கிறது இன்னைக்குன்னு ஆக்கிக்கோங்க. இன்னைக்கு நான் நாராயணன், இன்னைக்கு நான் ஸ்ரீலக்ஷ்மி. அப்போ என் பேச்சு எப்படி இருக்கணும், என்னுடைய பார்வை எப்படி, என் மனசு எப்படி இருக்கணும்? முதல்ல மனசுக்கு வாங்க, ஆக்ஷன்லாம் விடுங்க.
மனசு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், எவ்வளோ ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணும். அப்போது பாபா சொல்கிறார், எதிரே கோல்டன் ட்ரெஸ் தென்பட்டு கொண்டிருக்கிறது தானே, கேள்விக்குறி கேட்குறார். கித்தினி சுந்தரகே, நாம் பார்த்தோமோ இல்லையோ, பாபா பார்த்து சொல்கிறார், அந்த ட்ரெஸ் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது. எங்கள் ஸ்கூல்லலாம் ஞாபகம் இருக்குது, 6வது வகுப்பு 7வது வகுப்புலாம் வந்து லெபரட்டரியில் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ஆனால் வாயிலே லெபரட்டரியை கொண்டு வந்துடுவார் வாத்தியார். கையில் எல்லோரும் பிப்பெட் எடுத்துக்கோ, ஒன்றும் இருக்காது, வெறும் காற்று தான். பிப்பெட்டு பியூரெட்டெல்லாம் அந்த படத்தில் போட்டிருப்பாங்க இல்லையா, இந்த அமிலம்லாம் உறிஞ்சி எடுக்கிறதுக்கு வைக்கிறதுக்குன்னு ஒரு கண்ணாடி டியூப்லாம் இருக்கும். அதெல்லாம் இந்த 6வது வகுப்பு பசங்க கையில் கொடுத்துட்டோம்னா என்ன பண்ணிடுவோம், உடச்சிருவோம். எடுத்துட்டியா, நல்ல பத்திரமா பிடிச்சிக்கோ அப்படிம்பார். அப்போது பிப்பெட்டு கையில் வந்த மாதிரி, அந்த பியூரெட்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த கண்ணாடி குழாய் கையிலேயே வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இப்போ மெல்ல அந்த பாட்டிலில் இருக்கிற அமிலத்துக்குள்ளே விடு அப்படிம்பார். விடுற அப்படிம்பார். நம்ம கையை வச்சு என்ன பண்ணணுமாமா, வாத்தியாருக்கு முன்னாலே ஆக்ஷன் காமிக்கணுமாமா. அப்போது உண்மையிலேயே ஒரு நாள் லேபரட்டரிக்கு போகும்போது நமக்கு அது எல்லாமே பழசாக தெரிஞ்சுது. நாம தான் ஏற்கனவே பிப்பெட்டை பார்த்துருக்கோம், பியூரெட்டை பார்த்துருக்கோம், அமிலத்தெல்லாம் உறிஞ்சிருக்கிறோம். இப்போது பாபாவும் இப்போ அதைத்தான் சொல்கிறாரு, உங்கள் முன்னால் லட்சுமி நாராயணனுடைய ட்ரெஸ் இருக்குதா, அந்த தேகம் பாருங்கள், எவ்வளோ பொன்னாலான மேனி, கித்தினி சுந்தரகே, அது எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ட்ரெஸ் நாளைக்கு என்னோடது, இந்த ட்ரெஸ்ஸு ஏன் இன்னைக்கே யாரோடது தான், என்னோட தான். கித்தினி சுந்தரகே ஸ்பஷ்ட திக்காய் தே ரகிகேனா, தெளிவாக தென்பட்டு கொண்டு இருக்கிறது தானே. அதை கலர்லாம் பார்த்துக்கணும், அதை ஸ்மெல்லாம் பார்க்கணும். பாபா சொல்கிறார், 5 புலன்களை யூஸ் பண்ணி அந்த சத்தியத்தை ஃபீல் பண்ணுங்க, வெறும் கற்பனையாகவே இருக்கக்கூடாது. பாபா ஒரு வாணியில் சொன்னார், என்னை ஸ்தூலமாக பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்கன்ற. பாபா ஒளி உடல் நினச்சிக்கிட்டு சும்மா அவரை போட்டு காற்றுல தடவிட்டு இருக்காதுங்க. என்னை ஸ்தூலமாகவே இருக கையால் என்ன பண்ணிக்கலாம், பிடிச்சிக்கலான்னு சொல்கிறார். நீங்கள் ஃபீல் பண்ணால் பிடிக்கலாம். பாபாவும் இப்போ சொல்கிறார், உங்களுக்கு அந்த சத்யுகம், அந்த நாராயணன் லக்ஷ்மி தோற்றம் அவ்வளவு நெருக்கத்தில் தெரியணும், அவ்வளவு தெளிவாக தெரியணும், அவ்வளவு அழகாக தெரியணும். தெரியுதா? தெரிஞ்சாதான் அந்த கேரக்டர் நம்மகிட்ட வரும். பாபா சொல்கிறார், லட்சியம் எவ்வளவு தெளிவோ அவ்வளவு லட்சணம் அவ்வளவு ஈஸி. இதுதான் என் லட்சியம் அப்படின்னா எனக்குள்ள அந்த லட்சணம் தானாகவே என்னவாயிடும் வந்துடும். லட்சியம் என் கண்ணுக்கு முன்னால் தெளிவாக தெரியணும், அனுபவமாகணும், நெருக்கத்தில் அனுபவமாகணும், ஆகி கொண்டு இருக்கிறது தானே அப்படின்னு பாபா கேட்குறார். ஆஜி சாதாரண ட்ரெஸ்மே ஹே அவர் கல் நவயுகி சுந்தர் ட்ரெஸ்மே சமக்கு ஹுயே திக்காய் தேங்க. இன்னைக்கு பழைய ட்ரெஸ்ஸில் தான் இருக்கிறோம். ட்ரெஸ்னா இந்த சட்டையை சொல்லலை பாபா. பாபா எதை சொல்கிறாரு, இந்த உடம்பு சொல்கிறார். உடம்பு போகிற ட்ரெஸ் தானே. பாபா சார் இன்னைக்கு இந்த பழைய ட்ரெஸ்ஸில் இருக்கிறீங்க, அப்போ அப்படி பழைய தோற்றத்தில் சாதாரண நம்மளை பார்த்தா வாங்க சாதாரணமாக நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது நாளைக்கு நாம் யார் அப்படின்ட்டு இல்லையா. இந்த பட்டாம்பூச்சி முதல்ல எப்படி இருக்கும், கூட்டுப்புழு. அந்த கூட்டுப்புழு உள்ளுக்குள்ளே உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், இலையை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். பார்க்க புழுனாலே அதை எப்படி தான் பார்ப்போம், அற்பமாக பார்ப்போம். ஆனால் அது ஒரு நாள் அந்த கூட்டை பிச்சுக்கிட்டு வெளியில் வரும் பாருங்க. பாபா சொல்லுவார், இந்த கூட்டுப்புழு தான் சங்கமயுகம். யார் கண்ணும் பட்டுடாமல் இருக்கிறதுக்கு ஒரு சாதாரண தோற்றம் பாபா கொடுத்துருக்கிறார். அந்த தோற்றத்துக்குள்ளே உட்காந்துட்டு பாபா 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 நான் ஆத்மா 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 சத்தியம் நீங்கள் நினச்சி அந்த இலையை சாப்பிட்டு உள்ளே இருந்து கலர்ஃபுல்லான ஒரு ரெக்கையோட என்ன எப்படி வரப்போகிறோம், வண்ணத்து பூச்சியாக வரப்போகிறோம், தேவதையாக வரப்போகிறோம். உள்ளே போகும்போது எப்படி, வெளியில் வரும்போது எப்படி வித்தியாசம் தெரியணும். ஹாலுக்குள்ளே வரும்போது எப்படி வந்தேன், ஹாலை விட்டு போகும்போது எப்படி போகிறேன். பாபா முன்னால் உட்காந்துட்டு போகிறேன். அப்போது வண்ணத்து பூச்சியாக தானே போகணும், தேவதையாக தானே போகணும். பாபா சொல்ல இன்னைக்கு சாதாரண ட்ரெஸ், ஆனால் நாளைக்கு நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க அதை நினச்சி பாருங்க அப்படின்றார் பாபா. இந்த பழைய ட்ரெஸ்ஸையே நினச்சிட்டு இருக்காதீங்க. கண்ணாடியில் இந்த முகம் தெரியக்கூடாது, நாராயணனுடைய முகம் தெரியும், லக்ஷ்மியினுடைய முகம் தெரியும். கண்ணாடி முன்னால் நின்னா லட்சுமி முகம் தெரியும், நாராயணனுடைய முகம் தெரியும். அதுதானே நான். இது சும்மா இடையில சும்மா ஒரு சேஞ்சுக்காக ஒரு வேஷம். எல்லா ஹீரோவுக்கும் வில்லன் வேஷம் காமெடி வேஷம் போடணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஆசைக்கு ஏற்றாப்புல ஒரு சினிமாவில் அவங்க என்னவா ஆகியிருப்பாங்க, ஒரு காமெடியாக ஒரு வில்லனாக நடிச்சுப்பாங்க. ஆனாலும் அவர் ஹீரோ தான். நாமளும் அப்படித்தான். இடையில ஒரு 2500 வருஷமாக என்ன பண்ணிக்கிட்டோம், கொஞ்சம் சாதாரண ரோல் பண்ணிட்டோம். ஆனால் போதும், இப்போ இது அழுத்திடுச்சு, திருப்பியும் நம்ம அந்த ஹீரோ ரோல்
பண்ணணும். பாபா சொல்றார், உங்க முன்னாலே அந்த தெளிவான ட்ரெஸ் தெரியுது தானே, இன்னைக்கு சாதாரண ட்ரெஸ், நாளைக்கு புது யுகத்தினுடைய சுந்தர் ட்ரெஸ், மீ சமக்தே ஹுயே திக்காய் தேங்க, அந்த அழகான ட்ரெஸ்ல பிரகாசித்து கொண்டு ஜொலித்து கொண்டு தென்படுகிறீர்கள் தானே. நவ வருஷமே தோ, புது வருஷமும் ஒரே ஒரு நாளுக்காக அது ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. புது வருஷத்துல ஒரு நாளைக்கு, அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் இந்தாங்க ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, கிஃப்ட் கொடுப்பாங்க, ரொம்ப நெருக்கமானவங்களுக்குள்ள கொடுத்துப்பாங்க. ஆனால் புது யுகத்தின் படைப்பாளர் பாப்தாதா உங்கள் அனைவருக்கும் கோல்டன் உலகத்தினுடைய பரிசை கொண்டு வந்திருக்கின்றார். பாபா நமக்கு ஏதோ ஒரு நாளுக்கு அனுபவிக்கக்கூடிய ஒரு பொருளை கொடுக்கல, 2500 வருஷத்திற்கு ஒரு உலகத்தை. அடிக்கடி சினிமா பாட்டெல்லாம் ஞாபகம் வரும், வேண்டான்னு நினைச்சாலும் வந்துடும். உலகை விலை பேசுவார்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கீங்களா? ஒரு சினிமா பாட்டு வரும். தங்கச்சிக்காக அண்ணன் என்ன இதெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாராமா, பாசமலரா ஏதோ ஒரு பாடம் உலகை. ஆனாலும் அந்த பாட்டு இப்போ கேட்கும்போது தோணும், என்னத்தை தான் நீ உலகத்தை வாங்கி கொடுத்தாலும் அந்த உலகம் இன்னைக்கு சண்டை சச்சரவு பூகம்பம் புயல், இந்த உலகத்தை விலை பேசினாலும் அது ஈடாகாது. பாபா நமக்காக இந்த பழைய உலகத்தெல்லாம் விலை பேசலை, அவர் எதை விலை பேசிட்டு இருக்கிறார்? புது உலகம், கோல்டன். பாபா சொல்ற உலகத்தில் நியூ இயர் அப்படின்னா ஒரு நாள் கிஃப்ட் கொடுப்பாங்க. பாபா உலகத்தையே பரிசா கொடுக்கிறார், அதுவும் கோல்டன் வேர்ல்டு, தங்க யுகத்தை பரிசா கொடுக்கிறார். ஜோ அந்த யுகம், அந்த உலகம் அநேக ஜனம் சல்னே வாலிகே, பல பிறவிக்கு நம்மோடைய வரப்போகுது. பாவசா ஒரு பிறவிக்கான பரிசு இல்லை. நம்ம அப்பா நமக்கு சொத்து கொடுத்தா மிஞ்சி போனால் இந்த ஒரே ஒரு ஜென்மத்துக்கு மட்டும்தான். ஆனால் அந்த அப்பா கொடுக்கறது, ஆத்மாவுக்கு அப்பா கொடுக்கறது பல பிறவிக்கு நம்ம கூட வரப்போகுது. சத்தியுகத்தில் 8 ஜென்மம் வந்துடுது, திரேதாயுகத்தில் 12 ஜென்மம் வந்துடுது. பாபா சொல்றார், வினாசி சௌகாத் நகிகே, பாபா கொடுக்கறது அழிஞ்சு போகக்கூடிய பரிசு அல்ல. அப்பா அழிவற்றவர் அப்படின்னா அவர் கொடுக்கக்கூடிய பரிசும் எப்படிப்பட்டது? அழிவற்றது தானே. அதை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நினைவில் இருக்கிறது தானே, அப்பா எனக்காக புது உலகத்தை உருவாக்கி வச்சிருக்கிறார், கையில் வச்சிருக்கிறார். உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி பாபா கையில் வச்சிருக்கிறார். அது நினைவில் இருக்கிறது தானே, மறந்து போய்விடவில்லை தானே. நொடியில் நீங்கள் அதை அடைந்து விட போகிறீர்கள். இந்த கணம் சங்கம் யுகம், அடுத்த கணம் தன்னுடைய கோல்டன் யுகத்திற்கு போய் சேர்ந்து விடுவீர்கள். அப்படித்தானே? இல்லை நேரமாகுமா? கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள உலகம் மாறிடும். பாபா சொல்றார், இந்த கணம் நம்ம எங்க இருக்கிறோம்? சங்கம யுகத்தில் இருக்கிறோம். அடுத்த கணம் நம்ம எங்க இருக்க போறோம்? கோல்டன் யுகத்துக்கு வரப்போறோம். வருமானலாம் நினைக்காதீங்க. புலி வரும்னு சொல்லி ஒரு நாள் என்ன பண்ணிடுச்சு, நிஜமாவே வந்துடுச்சு. அது போல கோல்டன் யுகமும் என்ன பண்ண போகுது? தங்க யுகமும் சத்தியுகமும் என்ன பண்ண போகுது? வரத்தான் போகுது. இந்த கணம் நான் சங்கம் யுகம், அடுத்த கணம் நான் கோல்டன் உலகத்திற்கு போய் சேர்ந்து விடுவேன். நேரம் ஆகுமா என்ன? கிடையாது. மனசு தானே சங்கம் யுகம், மனசு தான் கலியுகம், மனசு தான் சத்தியுகம். மனசு உன்னை நினைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? ஒரு செகண்டை விட ரொம்ப கம்மி. நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்கீங்க. எண்ணத்தை அப்படின்னா எண்ணத்தை தான். பாபா சொல்றார், ஒரு கணம் தான். நீங்கள் சங்கம் யுகத்தில் இருக்கணுமா, கலியுகத்தில் இருக்கணுமா, சத்தியுகத்தில் இருக்கணுமா, எவ்வளோ நேரம் ஆக போகுது? எனக்குன்னு போகிற பாபா எனக்கு கிடைச்சிட்டார், வேற என்ன எனக்கு வேணும்? சத்தியம் வந்தாச்சு, அவ்வளோதான். வேற என்ன வேணும்னாலே உங்களுக்கு என்ன கிடைச்சாச்சுன்னு அர்த்தம். சத்தியுகத்துக்காகலாம் காத்துட்டுலாம் இருக்காதீங்க. கடைசியில் பாபா சொல்லுவார், அப்படிலாம் ஒரு யுகமே கிடையாது. நீ இன்னைக்கு சந்தோஷமா இருந்தா இதுதான் சத்தியம், இன்னைக்கு சந்தோஷம் இல்லைன்னா அவ்வளோதான், உன்னை பொறுத்தவரை சத்தியம்ங்கிறது கனவு தான் அப்படின்றார். சொன்னாலும் சொல்லுவார், இங்கே சத்தியுகத்தை அனுபவிக்காதவங்களுக்கு என்ன யுகம் வரப்போறது இல்லை, சத்தியம்லாம் ஒன்று வரப்போகுது. இங்கேயே ஆகா ஆகா ஆகான்னு கொண்டாடிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கோல்டன் ஏஜ் உண்டு. அது ரொம்ப நெருக்கத்தில். ஒருவேளை இங்கே ஆகா பாட்டு வரலேன்னு வச்சுப்போம், நம்மளை பொறுத்தளவில் யார் ஆகா பாட்டு பாடலையோ அவங்கள பொறுத்தளவில் சத்தியங்கிறது கற்பனையாகவே தான் இருந்து போயிடும். பாபா சொல்றார், இந்த கணம் சங்கம் யுகம், அடுத்த கணம் சத்தியுகம், வந்தே சேர்ந்து விடுவீர்கள். காலதாமதம் ஆகுமா என்ன? தனது ராஜ்யம் நினைவில் வருகிறது அல்லவா? அது என் ராஜ்யம். சத்தியுகம்ங்கிறது யாரோட ராஜ்யம்?
யாரோ லட்சுமி ஆள போகிறாங்களாமா, யாரோ நாராயணன் ஆள போகிறாங்க, அது நான் தானே. பாபா சொல்கிற அந்த உரிமை இருக்கணும். அப்பா சொத்து யாருக்கு? யாரோ அண்ணனுக்கு போவோம். அப்படியா? இல்லை, எங்கள் அப்பா சொத்து யாருக்கு? எனக்கு. எங்கள் அப்பா வீடு கட்டிட்டு இருக்கிறாரு, யாருக்கு? எனக்கு. எங்கள் அண்ணன் வர்றான் வரல, ஆனால் அந்த வீட்டில் யார் இருக்க போகிறோம்? நான் இருக்க போகிறேன், நான் ஆள போகிறேன். பாபா சார் தனது ராஜ்யம் நினைவில் இருக்கிறது தானே. இன்றைய தினத்திற்கு விடை கொடுக்கும் தினம் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா பாபா இன்னைக்கு வாணி எந்த டேட் சொல்கிறார்? 31/12/2004. 31ஆம் தேதி அப்படிங்கிறது, டிசம்பர் 31ங்கிறது என்னது? பொதுவாக விடை கொடுக்கும் நாள். பழைய வருஷத்துக்கு என்ன பண்ணுவோம்? விடை கொடுப்போம், எல்லாத்துக்கும் ஃபினிஷ்டு. 12 बजे बजे के बाद बधाई का दिन कहा जाएगा. 12 மணி அடிச்சாச்சு அப்படின்னா அது வரவேற்கும் தினமாகி விடுகிறது. 31ஆம் தேதி விடை கொடுக்கும் தினம், எல்லாத்துக்கும் டாட்டா. 1ஆம் தேதிங்கிறது வரவேற்கும், எல்லா நல்லதையும் வரவேற்க போகிறோம். இனிமேல் வாழ்க்கையில் ஒரு குறையும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லா நலங்களும் வளங்களும் ஆரோக்கியம் மகிழ்ச்சியும் நம்மை தேடி வரக்கூடிய தினம், அதற்கு வரவேற்பு கொடுக்கக்கூடிய தினம். ஆக விடை கொடுக்கும் தினம். வருஷத்திற்கு விடை கொடுப்பதோடு கூடவே நீங்கள் அனைவரும் எதற்கும் விடை கொடுத்து விட்டீர்கள்? எதற்கும் விடை கொடுத்தாச்சு, வருஷத்துக்கு மட்டும் விடை கொடுக்கல. சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை அப்படிம்பாங்க. அது ஆட்சி தான் மாறுது, அதே பிரச்சனை, அதே கஷ்டம், அதே துக்கம். அப்படி இல்லை, வருஷம் மாறினாலும் சில பேர் அப்படியே தான் இருப்பாங்க. வருஷம் போயிட்டே இருக்குது, இன்னும் ஆள் அப்படியே தான் இருக்கிறான். அப்படி இல்லை. பாபா சொல்றார், வருஷத்துக்கு மட்டும் விடை கொடுத்தா போதாது, அது சார்ந்த எல்லா கஷ்டத்துக்கும் துயரத்துக்கும் பலகீனத்துக்கும் சேர்த்தே என்ன பண்ணியாச்சு. அவங்க அப்படி பண்ணாங்களாமா, இவங்க எப்படி பண்ணாங்களாமா, அதெல்லாம் மறந்து போயிட்டேன். யாரெல்லாம் உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணாங்க, நல்லதை மறக்க வேண்டாம், அது உள்ளே இருக்கத்தான் போகுது. எல்லா கெட்டதையும் என்ன பண்ணிடலாம், எல்லா வீணான விஷயத்தையும் என்ன பண்ணிடலாம், மறந்துடலாம். பாபா சார் நல்லதையும் சேர்த்து மறந்துடுங்க. சத்தியம் வரும்போது என்ன, நீங்கள் 5 ரூபா சேர்த்து வச்சுருக்கீங்க, 10 ரூபா சேர்த்து வச்சுருக்கிறீங்க, பாபா எல்லாத்தையும் கூட உனக்கு 1000 கோடி தாரேன்றாருன்னு வச்சுப்போமே, அந்த 5 10 கொடுத்துடலாமா வேண்டாமா? கொடுத்துடலாம். பாபா 1000 கோடி கொடுக்குறாருல, உங்களுக்கு நடந்த நல்லதெல்லாம் கூட மறந்துடுங்க. பாபா கொடுக்குற சத்தியத்தை நினைங்க. சில பேர் நல்லதை நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கலியுகத்தையே நினச்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் அதை கூட எல்லாத்தையும் மறந்துடுங்கன்னா மறந்துடுங்க. அந்த வார்த்தைக்கு வேறு அர்த்தம்லாம் கிடையாது. பழச எல்லாத்தையும் என்ன பண்ணிடுங்க, மறந்துடுங்க. நல்லது கெட்டது எல்லாத்தையும் மறந்துட்டு, இப்போ எனக்கு பாபா கழிச்சிட்டா எனக்கு சத்தியம் வந்துடுச்சு, நான் இப்போ அங்கே ராஜ்ய அதிகாரி, அது மட்டும் புத்தியில் இருக்கட்டும்ன்றார். எல்லாத்தையும் மறந்து விடை கொடுக்கறதுனா என்ன, சுத்தமாக கழுவி கொடுத்துடணும், ஒன்றும் மிச்சம் இருக்கக்கூடாது. நேற்றுக்கு கூட அந்த வார்த்தை கேட்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. கோவிந்தா, பழசெல்லாம் ஒப்படைக்க போகிறோம், பழசெல்லாம் என்ன பண்ண போகிறோம், ஒப்படைக்க போகிறோம். ஒப்படைச்சிடும், அவ்வளோதான். ஒன்றும் இல்லாமல், எப்படி பிரம்மா பாபா ஒன்றும் இல்லாமல் தொடச்சி வலிச்சு கொடுத்துட்டாரு, எதுவுமே என்னோடது இல்லை. மொத்த சொத்தி 30 கோடியை கொடுக்கறது பெரிய விஷயம், 5 10 கொடுக்கறது ஈஸி, கோடியை கொடுக்கறது எவ்வளோ கஷ்டம். பாபா சொல்கிறார், அவர் கொடுத்தார்ல, பாபா பணத்தை கொடுன்னு சொல்லலை, பாபா இங்கே பணத்தை கொடுன்னு சொல்லலை, பழைய குணத்தை, பழைய பலகீனத்தை கொடுத்துருங்க. உங்கள்கிட்ட பழைய நல்ல குணம் இருந்தாலும் அதையும் கொடுத்துருங்க. அது ஏன் குணம்னு சொல்லிட்டு இருப்போம். பற்றத்து இருந்தார் பாபா. எவ்வளோ தியாகம் இல்லாமல் தபஸ்யா இல்லை, தபஸ்யா இல்லாமல் சேவை இல்லை, சேவை இல்லாமல் பாக்கியம் இல்லை. ஃபஸ்ட் தியாகம், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துடணும், தியாகம். என்கிட்ட இருந்த நல்ல குணத்தையும் பாபாட்ட கொடுத்துரும். அப்புறம் பாபான்னு எனக்கு ஒரு நல்ல குணம் கொடுப்பாரு பாருங்க, அதுதான் பர்மனெண்ட்டு. பழைய நல்ல குணமும் வேண்டாம், பழைய நல்ல விஷயங்களும் வேண்டாம், எல்லாமே உன்னோடது பாபா. இனி உன்னோட இதெல்லாம் என்னோடது இல்லை. பாபா சொல்கிறார், இப்போ எல்லாத்துக்கும் விடை, ஒரு வருஷத்துக்கு மட்டும் விடை கொடுத்தா போதாது, எல்லா கடந்த விஷயத்துக்கும் விடை கொடுக்கணும். செக்கியா சோதனை பண்ணிட்டீங்களா? சதா காலத்துக்கும் விடை கொடுத்தீங்களா? கொஞ்ச நாளைக்கு விடை கொடுத்துருக்கிறீங்களா? பாப் தாதா முதலிலேயே கூறியிருக்கிறார், நேரத்தின் வேகம் அதில் சென்று கொண்டு இருக்கிறது. ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்குது. நேரம் எப்படி போயிட்டுருக்குது, ரொம்ப வேகமாக போயிட்டுருக்குது. கண்ணை மூடி முழிச்சா 50 வயசு ஆகிடும், கண்ணை மூடி முழிச்சா 100 வயசு ஆகிடும். அவ்வளவு ஞானத்துக்கு வந்து எத்தனை வருஷமாச்சு, எவ்வளவு செகண்டில் போச்சு அந்த காலம் எல்லாம். எல்லாமே ஒரு கணம் தான். பாபா சார் நேரம் அதிவேகத்தில் சென்று கொண்டு இருக்கிறது. முழு வருடத்தினுடைய ரிசல்ட் செக் பண்ணிங்க. நான் என்ன முயற்சியை என்ன வேகத்தில் செய்து கொண்டிருந்தேன் ஒரு கடந்த வருஷம் எல்லாம். இப்போ நமக்கு பொறுத்தளவு தமிழ் வருஷம் போன சித்திரையிலேருந்து இந்த பங்குனி வரைக்கும் என் புருஷார்த்தம் என்ன, என் ஸ்பீடு என்ன, ஒரு செகண்ட் என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை ஞானத்துக்கு வந்த கணத்திலிருந்து இந்த கணம் வரைக்கும் என் ஸ்பீடு என்ன, என் புருஷார்த்தம் என்ன,
இது எப்படி இருந்தது? தீவிர வேகத்தில் இருந்ததா? யா கப்பு கைசே ரகி, இல்லை சில நேரம் கொஞ்சம் வேகமாக, சில நேரம் கொஞ்சம் மெதுவாக, அப்படியா? உலகத்தின் நிலைமையை பார்த்து கொண்டே இப்பொழுது தன்னுடைய விசேஷமான 2 சொரூபத்தை எமர்ஜ் செய்யுங்கள். உலகத்தின் நிலைமைகளை பார்த்து கொண்டே தன்னுடைய 2 விசேஷமான சொரூபத்தை நினைவு செய்யுங்கள். அந்த 2 சொரூபம், ஒன்று அனைவருக்காகவும் கருணை உள்ளம். உலகத்தினுடைய பிரச்சனையெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? பார்க்கும்போது உங்கள் சொரூபம் ஞாபகத்துக்கு வரணும். ஒன்று அனைவருக்காகவும் கருணை உள்ளம், சர்வ பிரதி ரகம்தில். நல்லவங்க கெட்டவங்க, வேண்டாதவங்க, இந்து முஸ்லீம், பக்கத்துட்டுக்காரங்க எதிர்த்துட்டுக்காரங்க அப்படிலாம் வித்தியாசம் பார்க்காதீங்க. எல்லாருக்கும் கருணை, எல்லாரும் நல்லா இருக்கட்டும். அனைவருக்காகவும் கல்யாண ரகம்தில், அவர் கல்யாணக்காரி, கருணை உள்ளம் ப்ளஸ் நன்மை செய்யும் தன்மை. இரண்டாவது, ஹர் ஆத்மா கே பிரதி சதா தாத்தா கே பச்சே மாஸ்டர் தாத்தா. ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் சதா வள்ளலின் குழந்தை, மாஸ்டர் வள்ளல். 2 சொரூபம். ஒன்று என்னது? அனைவருக்காகவும் கருணை உள்ளம் மற்றும் கல்யாணக்காரி, கருணையோடும் இருக்கணும், நன்மை செய்வராகவும் இருக்கணும். இரண்டாவது ரூபம் என்ன? ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் சதா வள்ளலின் குழந்தை, மாஸ்டர் வள்ளலாக இருப்பது. சும்மா ஜோக்குக்கு சொல்லுவாங்க, ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஹார்ட் அட்டாக், டாக்டர் இருக்காங்களான்னு கத்திட்டு இருக்கிறார். பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம், யோ நீ ஏன் டாக்டர் தான் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கூட உள்ளவங்களுக்கு ஒருத்தர் ஞாபகப்படுத்தினாராம். ஆமாம் இல்லை, நான் டாக்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணார். ஒரு கதை, சும்மா ஜோக்கு மாதிரி. திருடன் வந்துட்டான்னா போலீஸ் கத்துற மாதிரி போலீஸ்காரனும் சேர்ந்து கத்தக்கூடாது இல்லை, நீயே போலீஸ்காரன் தான் சொல்கிற மாதிரி பாபா சொல்கிறார். உலகத்தில் உள்ள அநியாயத்தெல்லாம் பார்த்துட்டு நாம் யாரையும் எதிர்பார்த்துட்டுலாம் இருக்கக்கூடாது. நீந்தான் கருணை உள்ளமுடையவர், நீந்தான் கல்யாணக்காரி, நீந்தான் வள்ளலின் குழந்தை, நீந்தான் மாஸ்டர் வள்ளல், எல்லா நல்லதையும் நீந்தான் செய்யும். உங்கள் சொரூபத்தை நீங்கள் ஞாபகப்படுத்திக்கோ. இந்த பிரச்சனைக்கு நான் தீர்வு கொடுக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறேன். அப்போ பாபா சொல்கிறார், கருணை உள்ளம், கல்யாணக்காரி மற்றும் மாஸ்டர் வள்ளல். உலகத்தின் ஆத்மாக்கள் முற்றிலும் சக்தியற்றவர்களாக, துக்கிகளாக, அசாந்தியில் கதறிக்கொண்டு இருக்கிறார்கள். தந்தைக்கு முன்பும் பூஜை சொரூப ஆத்மாக்களாகிய உங்களுக்கு முன்பும் அவர்கள் கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். குச்சு கடி கேலியே பி, கொஞ்சம் நிமிடங்களுக்காகவாவது, கொஞ்சம் கணங்களுக்காகவாவது சுகம் கொடுங்க, சாந்தி கொடுங்க. தூங்கி ரொம்ப நாளாக ஆச்சு, ஒரு செகண்டு கூட கண்ணு மூடலை, சில நிமிஷமாவது தூக்கம் வராதான்னு கேட்குறவங்க இருக்கிறாங்க. அழுது கண்ணெல்லாம் வத்து போச்சு அப்படி சொல்கிறவங்க இருக்கிறாங்க. பாபா சொல்கிறார், அவர்கள் என்ன சொல்கிறாங்க? ஒரு நாளாவது நிம்மதியாக இருக்க முடியலையே, ஒரு நிமிஷமாவது நிம்மதியாக இருக்க முடியலையே அப்படின்னு கோவிலில் போயிட்டு எனக்கு சில கணங்களுக்காகவாவது சுகம் கொடு, சாந்தி கொடு, குஷியை கொடு, தைரியத்தை கொடு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. சிவனுக்கு முன்னாலேயும் நம்முடைய பூஜை சொரூபத்திற்கு முன்னாலேயும். பாப் தோ பச்சோங்கே துக் பரேஷானிக்கோ தேக் நகி சக்தி. தந்தையால் குழந்தைகளின் துக்கத்தை, கஷ்டங்களை பார்த்து கொண்டிருக்க முடியாது, கேட்டு கொண்டிருக்க முடியாது. நீங்கள் அனைவரும் பூஜ்ய ஆத்மாக்கள், உங்களுக்கு கருணை வரவில்லையா? அவங்க கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கேட்டுட்டே இருக்கிறாங்க. நீங்கள் யாரு? வள்ளலின் குழந்தைகள். கொஞ்சமாவது கொடுக்க வேண்டாமா? நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒரு கவலையும் இல்லை, இப்படி சொல்கிறவங்க மாதிரி ஒரு அயோக்கியங்க வேற யாரும் இருக்க மாட்டாங்க. நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எவ்வளோ அயோக்கியத்தனம்! நீ நல்லா இருந்தால் போதாத, உங்கள் அண்ணன் எப்படி இருக்கிறான், உன் தம்பி எப்படி இருக்கிறான், உங்கள் அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, உங்கள் யோசிச்சு பார்க்கணும்ல. அவங்கெல்லாம் துக்கத்தில் இருக்காங்களே, அவங்கெல்லாம் கஷ்டத்தில் இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் யார் செய்கிறது உதவி? நாம தானே செய்யணும். எனக்கு பாபா கிடைச்சிட்டார், அவங்களுக்கும் பாபா கிடைக்கணும்ல, அவங்களும் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும் இல்லையா? பாபா சொல்றார், நீங்கள் வள்ளலின் குழந்தைகள், கொஞ்சமாவது கொடுங்களேன். காக்கா கடியாவது கொடுக்கலாம் இல்லை, முழு முறுக்கு கொடுக்க வேண்டாம். ஒரு கடி கொஞ்ச நேரத்துக்காவது அந்த ஆத்மாவுக்கு சாந்தி கொடுத்தீங்களா? பாபா கேட்பார், டெய்லி கொஞ்ச நேரத்துக்காவது அந்த உலகத்து ஆத்மாக்களுக்காக ஒரு வைப்ரேஷன், இந்த ஆத்மா நல்லா இருக்கட்டும். யோகா பண்ணும்போது நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் சரீரம் நல்லா இருக்கும், ரைட்டு, தப்புலாம் இல்லை. கூடவே யாருக்காகவும் சேர்த்து யோகா பண்ணுங்க, உலகத்தில் உள்ள ஆத்மாக்களுக்காக. பாவசர கொஞ்சமாவது காக்கா கடின்றார், குச் அஞ்சலி தேதோ, கொஞ்சமாவது அவங்களுக்கு சாந்தி கொடுங்களேன்,
கொஞ்சமாவது சுகம் கொடுங்க. நீங்கள் நிறைய வச்சுக்கிட்டீங்கல்ல, நான் இம்மி தானே கேட்குறேன் அப்படின்னு அவங்க நிற்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூட அப்பா எல்லாம் நம்மகிட்ட கொடுத்துட்டு சொல்கிறார், நீ அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துறேன். ஏன் அவரே நேராக கொடுத்துட வேண்டியதானே? கொடுத்தா புண்ணியம் யாருக்கு போகும்? அவருக்கெல்லாம் போகும். புண்ணியம் நமக்கு வரணுங்கிறதுக்காக நம்மகிட்ட அளவில்லாத சாந்தியை சக்தியை கொடுத்துட்டு பாபா என்ன சொல்கிறார், நீங்கள் கொஞ்சம் அவங்களுக்கும் கொடுங்களேன் அப்படின்றார். கொடுத்தது அவர் நம்மகிட்ட கேட்குறார், தேதோ அப்படின்னா கொடுங்களேன்றார். அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்றார். பாபி தந்தையும் குழந்தைகளாகிய உங்களுக்கு துணைவராகி உங்களை மாஸ்டர் வள்ளலாக ஆக்கி தன்னுடைய வலது கரமாக ஆக்கி இந்த சமிக்ஞையைத்தான் தருகின்றார். இத்தனை உலகத்து ஆத்மாக்களுக்கும் முக்தி கொடுக்க வேண்டியவர்கள் நீங்கள்தான். அவரே கூடவே இருக்கிறார். அவரே நம்மை வள்ளலாகவும் ஆக்கிறார். அவரே நம்மை வலது கரமாகவும் ஆக்கியிருக்கிறார். செய்தியையும் கொடுக்கிறார். இவ்வளோ உலகத்து ஆத்மாக்களுக்கு நீங்கள் முக்தி கொடுக்கணும். முக்தி தாமத்திற்கு எல்லோரும் செல்ல வேண்டும். ஆகவே ஹே வள்ளலின் குழந்தைகளே, தனது சிரேஷ்ட சங்கல்பத்தின் மூலம், மனதின் சக்தியின் மூலம், சொல்லின் மூலமாகவாவது, சம்பந்தம் தொடர்பின் மூலமாகவாவது, சுப பாவனை சுப விருப்பத்தின் மூலமாகவாவது, வைப்ரேஷன் வாயுமண்டலத்தின் மூலமாகவாவது ஏதாவது ஒரு யுக்தியை கொண்டு கடைபிடித்து அவர்களுக்கு முக்தியை கொடுங்கள். ஏதாவது ஒரு ரூபத்தில். உங்களுக்கு நல்லா பேச வருதா, நல்ல ஞானம் சொல்லுங்க. எனக்கு பேச்சு ஒரு மாதிரி திக்கி தான் வருதா, பரவாயில்ல, யோகா பண்ணுங்க, வைப்ரேஷன் கொடுங்க, மனசார அந்த ஆத்மா நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்து கொடுங்க. இல்லையா, உங்களுக்கு அதுவும் தெரியலையா, உங்களுடைய குணத்தால நடத்தையால பிறருடைய சம்பந்தம் தொடர்பில் வரும்பொழுது அவங்களுக்கு முக்தியை கொடுங்க. உங்களை பார்த்து அவங்க விடுபட்டுறணும். உங்கள் வார்த்தையை கேட்டு அவங்க விடுபட்டுறணும். உங்கள் மனசுலேருந்து வரக்கூடிய அந்த வரத்தை வைப்ரேஷனை உணர்ந்து அவங்க என்ன பண்ணிடணும், விடுபட்டோம். ஏதாவது ஒரு யுக்தியை கடைபிடித்து அவர்களுக்கு முக்தியை வழங்குங்கள். அவர்கள் முக்தி கொடுங்கள் என்று கதறி கொண்டிருக்கிறார்கள். பாப்தாதா தனது வலது கரத்திடம் கூறுகிறார், கருணை காட்டு. தட்டில் சாப்பாடை வச்சாச்சு, இந்த வலது கை நகர மாட்டேங்குது. அதை என்னன்னு சொல்லணும்? பக்கவாதம் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்னது? இந்த வலது கை நகரலை அப்படின்னா சாப்பாடு முன்னால் இருக்குது, நகர மாட்டேங்குது. பாபா தன் வலது கரமாகி நம்மளை பார்த்து சொல்கிறார், கொஞ்சம் இறக்கம் காட்டு, நீ சாப்பாடு எடுத்து உள்ளே அனுப்பு. பாபா சொல்கிறார், முழு உலகமும் நம் குடும்பம் மட்டும் இல்லை, நம்முடைய ஒரு அங்கம். முழு உலகமும் குடும்பத்தினரை என்ன வார்த்தை சொல்லுவோம்? அங்கத்தினர்னு சொல்லுவோம். அங்கம்னா ஒரு உறுப்பு. இந்த உறுப்பு நல்லா இருந்தால் தான் இந்த உறுப்பு நல்லா இருக்கும், இந்த உறுப்பு நல்லா இருந்தால் இந்த உறுப்பு நல்லா இருக்கும், ஃபுல்லாக நல்லா இருக்க போகுது. இது வேலை செய்யலைன்னா இது வேலை செய்யாது, இது வேலை செய்யலைன்னா இது வேலை செய்யாது. ஆக மொத்தத்தில் பிரச்சனை மொத்தத்தும் ஒருத்தருக்கு தான். பாபாவில் யார் நல்லா இல்லாட்டாலும் பிரச்சனை யாருக்கு தான்? பாபாவுக்கா நமக்கா? நமக்குத்தான். யார் நல்லா இல்லாட்டாலும் பிரச்சனை யாருக்கு? நமக்கு. அப்போ அவங்களுக்கு நாம தான் கருணை காட்டணும். அந்த ஆத்மா நல்லா ஆகட்டும், இந்த ஆத்மா இருந்துட்டு போட்டோம், அது கர்மான்னு நினைச்சு யாரையுமே விட்டுறாதீங்க. அவங்க பிரச்சனை நம்ம பிரச்சனையா மாறிடும். அதனால பாபா தனது வலது கரமாகி, நாமெல்லாம் பாபாவுக்கு யாரு? வலது கரம். வலது கரமாகி நம்மை பார்த்து சொல்றார், ஹே வலது கரமே, கொஞ்சம் கருணை காட்டு. அதாவது உங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க மேல கொஞ்சம் இரக்கம் காட்டி கொஞ்சம் ஞானம் சொல்லுங்க, கொஞ்சம் யோகா சொல்லி கொடுங்க. ஒன்றும் சொல்லி கொடுக்க முடியலையா, நீங்கள் நல்லபடியாக நடந்துக்கோங்க, உங்களை பார்த்தாவது அந்த ஆத்மா என்ன பண்ணிட்டு போட்டும், மாறிட்டு போட்டும். இப்பொழுது வரைக்குமான கணக்கு எடுத்து பாருங்கள். சாகே நீங்கள் மெகா ப்ரோக்ராம் பண்ணியிருக்கலாம், கான்ஃபரன்ஸ் பண்ணியிருக்கலாம், பாரதத்தில் வெளிநாட்டில் சென்டர்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கலாம். ஆனால் டோட்டல் உலகத்து ஆத்மாக்களுடைய கணக்கோடு ஒப்பிட்டு பார்த்தா எத்தனை சதவிகித ஆத்மாக்களுக்கு முக்திக்கான பாதையை சொல்லியிருப்பீங்க? நீங்கள் மெகா ப்ரோக்ராம் பண்ணுங்க, கான்ஃபரன்ஸ் பண்ணுங்க, சென்டர் ஓப்பன் பண்ணுங்க, ரைட்டு. உலகத்தில் எத்தனை கோடி இருக்குது? 809 கோடியெல்லாம் போயிடுச்சா? எல்லாம் தாண்டி போயிட்டே இருக்குது. எத்தனை சதவீதம் பிகேஸ் இருக்கிறாங்க, பாபா குழந்தைங்க இருக்கிறாங்க? 5% கூட இல்லை. அப்போ சதவீதம் பார்த்தா எத்தனை பேருக்கு கொடுத்துருப்பீங்க? கொஞ்சம் கணக்கு பாருங்க. பாரதத்திற்கு மட்டும் நன்மை செய்பவரா, வெளிநாட்டினில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடியவர்களா? ஒரு கண்டம் மட்டும் தானா, 5 கண்டத்திற்குமா?
எங்கெங்கெல்லாம் நீங்கள் சேவா கேந்திரம் ஓப்பன் பண்ணியிருக்கிறீங்க அங்கெல்லாம் நீங்கள் நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறீங்களா, அல்லது உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடியவங்களா இருக்கிறீங்களா? இது நான் ஓப்பன் பண்ண சென்டர், இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படியா? எந்த ஊரில் எந்த சென்டரில் வரக்கூடிய பிகேவாக இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும் அப்படியா? பாபா சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் சென்டருக்கு கல்யாணக்காரியா, விஸ்வ கல்யாணக்காரியா, உலகத்திற்கு நன்மை செய்வதற்காக ஒவ்வொரு குழந்தையை தந்தையினுடைய வலது கரமாக, ரைட் ஹேண்டாக ஆக வேண்டும், ஆக்க வேண்டும். உலகத்துக்கு நன்மை செய்யணும்னா நான் யார்? பாபாவுடைய ரைட் ஹேண்டு. நான் யார்? பாபாவுடைய ரைட் ஹேண்டுனா என்ன? அவர் நினைப்பார், நான் செய்வேன். வலது கரம்னா என்னது? நம்ம நினைச்சதை உடனடியாக செய்யும். இடது கை கொஞ்சம் மெதுவாக போகும், வலது கை சீக்கிரம் போயிடும். இடது கை கொஞ்சம் அறகுறையாக தான் செய்யும், வலது கை பர்ஃபெக்டாக செஞ்சிடும். பாபா சொல்கிறார், நான் யார்? பாபாவுக்கு ரைட் ஹேண்ட். அவர் நினைக்கிறத நான் செஞ்சிருவேன், ஆக வேண்டும். கிஸ்கோபி குச் தியா ஜாத்தாக, யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கப்படணும். தோ அப்போ பாபா சொல்றார், யாரா இருக்கட்டும், நான் எதையாவது கொடுத்தேனா ஹாத்தோசே தியா ஜாத்தாகேனா. உலகத்துல சொல்லுவாங்க இல்லையா, கைகளால் வழங்க வேண்டும் என்று. அப்போ பாப்தாதாவுக்கு கைகள், அவர் புள்ளி, சிவன் எப்படி இருக்கிற ஜோதி புள்ளியா இருக்கார், அவருக்கு என்ன கிடையாது? கை கிடையாது. ஆனா நாம தான் யாரு? இப்போ கையா இருக்கிறோம். அப்போ பாபாவுக்கு கைகள் நாம, நீங்க வலது கரம் தானே, ஹாத்து ஹோனா நீங்க கை தானே. பாப்தாதாவினுடைய வலது கரத்திடம் கேட்கின்றார், எல்லாத்தையும் கேட்கலையாமா, லெஃப்ட் ஹேண்டை விட்டுட்டார் பாபா. பாபா சொல்றார், லெஃப்ட் ஹேண்டுனா பாபா குழந்தையா இருப்பாங்க, ஒன்றும் பெருசா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனாலும் பாபா குழந்தை தானே, இருந்துட்டு போட்டோம், அது லெஃப்ட் ஹேண்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாபா வலது கரத்திட்ட கேட்கிறார், எத்தனை சதவிகித பேருக்கு நன்மை செய்திருக்கிறீர்கள்? திரும்பவும் கேட்கிறார், எத்தனை சதவிகிதத்திற்கு செய்திருக்கிறீர்கள் நன்மை சொல்லுங்கள், கணக்கெடுத்து பாருங்கள். பாண்டவர்களினுடைய பாண்டவர்கள் கணக்கில் புத்திசாலி இல்லையா? ஆகவே பாப்தாதா கூறுகிறார், இப்பொழுது சுய புருஷார்த்தம் மற்றும் சேவையின் விதவிதமான விதிகள் மூலம் புருஷார்த்தத்தை, முயற்சியை தீவிரப்படுத்துங்கள். சுயஸ்திதியிலும் பாபா சொல்றார், ஸ்வஸ்திதி மேபி 4 பாத் விசேஷ் செக் கரோ. சுயஸ்திதி சேவா, சுயஸ்திதியிலையும் 4 விஷயத்தை செக் பண்ணுங்க. இதற்குத்தான் தீவிர புருஷார்த்தம் என்று சொல்லப்படுகிறது. முதல் விஷயம், முதலில் இதை செக் பண்ணுங்க, நான் நிமித்த பாவனையோடு இருக்கிறேனா? நிமித்தம்னா என்ன அர்த்தம்? கருவி. நான் ஒன்றும் பண்ணலை பாபா, நீ தான் செஞ்ச, நான் வெறுமனே கருவி மட்டும்தான். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன? சுயஸ்திதியில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னது? நிமித்த பாவனை இருக்கிறதா? கோய்பி ராயல் ரூபக்கா மேப்பனத்தோ நகிகே, எந்த விதத்திலேயும் ராயல் ரூபத்தினுடைய நான் என்பது இல்லைதானே. நான் தான் அந்த ஆத்மாவுக்கு கோஸ் கொடுத்தனே, முடிஞ்சு போச்சு, 0 போட்டு விட்டுருவார். ராயலாக கூட நான் தான் அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சேன், நானே கிடையாது. இங்கே செய்கிறவர் எல்லாம் யாரு? பாபா. செய்ய வைக்கிறவர்லாம் யாரு? அதுவும் பாபா தான். இது கூட கேட்டோம்ல, செய்பவர் செய்ய வைப்பவர் அவர். ராயலா கூட இந்த ஆத்மா தான் எல்லாம் செஞ்சிச்சுப்பாங்க சில பேர், கேட்டிருக்கீங்களா? இதை யார் செஞ்சாங்க அப்படின்னா அதை நான் சொல்ல மாட்டாங்களாமா, இந்த ஆத்மா தான் செஞ்சிச்சு. எந்த ஆத்மா செஞ்சிச்சு? சில பேர் ராயலா சொல்லுவாங்க. பாபா சொல்றார், ராயலா கூட எது வந்துடக்கூடாது? நான் என்பது வரக்கூடாது. நிமித்தம்னா நிமித்தம், கருவின்னா கருவி இருக்கிறதா? மேரா பந்தோ நகிகே, இதெல்லாம் என்னோடது அப்படி இல்லையா? சாதாரண மக்கள் நான் மற்றும் என்னுடையதிலும் சாதாரணமாக இருக்கிறார்கள். மோட்டாக அவங்களுடையது ரொம்ப பெருசு. ஆனால் பிராமண வாழ்க்கையில் இந்த நான் எனது ரொம்ப சூட்சமமாக ராயலாக இருக்குது. வெளி உலகத்தில் அடியேன் அப்படிம்பாங்க, அடியேன்னு சொல்லிட்டாப்புல அது மாதிரி தொண்டர் அடி பொடியாழ்வார் அப்படிம்பாங்க. அவங்க பாபா சொல்றார், வார்த்தைகளில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. மேலோட்டமாக நான் எனதையெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? விட்டுடுறாங்க. வெளி உலகத்தில் கூட சில பக்தர்கள், சில ஞானிகள் உண்டு. பாபா குழந்தைங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா இந்த நானும் எனதும் சூட்சமமாகவும் ராயலாகவும் மாறி இருக்கிறதா அப்படின்னு செக் பண்ண சொல்றார். உஸ்கி பாஷன் மாலும் ஹே கியா, எகத்தோ ஹோத்தாகி கே எகத்தோ சல்னாகி கே. சில பேர் பார்த்தீங்கன்னா செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும்,
அதெல்லாம் அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு வேற என்ன பண்ணிக்கிறாங்களாமா, சொல்லிக்கிறாங்களாம். அதாவது ஏன் இப்படி செஞ்சீங்க, ஏன் இப்படி பண்ணீங்கன்னா, அதெல்லாம் அப்படித்தான், அதெல்லாம் அப்படித்தான், நம்ம தப்பு செஞ்சோம் அப்படிங்கிறத சொல்லாம அதெல்லாம் அப்படித்தான் இருக்கும்னு சொல்றாங்களாமா. எகுத்தோ ஹோனாகி இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். செல் ரகே தேக்க ரகே, நான் மாறிட்டு தான் இருக்கிறேன், நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், மாறிட்டு தான் இருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம், பழைய குணம் இருக்கலாம், அது சீக்கிரம் என்னவாயிடும், மாறிடும். तो एक निमित्त भाव हर बात में निमित्त, இப்படி கூட நம்ம சொல்லிடக்கூடாது. மாற்றம் என்றால் முழு மாற்றம், மாற்றம் என்றால் இந்த கணமே மாற்றம், இதுதான் சரி. மாறிட்டே இருக்கிறேன், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், திடீர்னு எல்லாத்தையும் விட்டுற முடியுமா, கோபத்தை விட்டுற முடியுமா என்ன, அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். பவுசா இன்னைக்கு இல்லைன்னா வேற என்னைக்குமே இல்லைன்றார். இப்பொழுது இல்லைன்னா இனி எப்பொழுது மாறணும்னா இதுதான். சில பேர் ராயலா நான் மாறிடுவேன், கொஞ்ச நாள்ல மாறிடுவேன், ஆனா கொஞ்ச நாளுங்கிறது அப்புறம் நாளாக நாளாக அது அப்புறம் கொஞ்சம் மாசமாகும், வருஷமாயிடும். சரி, அதை முடிச்சுட்டு பாபா சொல்றார், ஒன்று நிமித்த பாவனை, ஒவ்வொரு விஷயத்திலும் நிமித்தம். ஏதோ ஒரு காரியத்துல மட்டும்தான் கருவி அப்படின்னு இல்லை, ஒவ்வொரு விஷயத்திலும் நிமித்தம். பாபா இன்னைக்கு சென்டர்ல வந்து உக்காந்துருக்கிறோன்னா அதுவும் யாரால தான், பாபாவால தான். நானே மெனக்கிட்டு வந்து சேர்ந்தேன்னு இல்லை, அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து, பக்தியிலேயே பாடி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் நாம தான். பாபா சொல்ற எல்லா நல்லதுக்கும் ஒரே ஒரு ஆள் தான் காரணம், அது யாரு, பாபா. நான் என்ன நல்லது பண்ணாலும் பாபா தான் காரணம். ஒரு பிரதர் சொல்வார், நான் என்ன நல்லது பண்ணாலும் அது பாபா தான் காரணம், நான் எந்த தப்பு பண்ணாலும் அதுக்கு நான் தான் காரணம். அதுதானே கரெக்டு. எவ்வளோ அழகாக அப்படி ஒரு பாவனை இருக்கும். நான் ஏதாவது நல்லது பண்ணேன்னா பாபா செய்ய வச்சுட்டார், நான் ஏதாவது கெட்டது பண்ணேன்னா அது நான் தான், அதை சொல்லிக்குவாங்க. என்னால் அதை பாபா ஒன்றும் அதை சொல்லி கொடுக்கல. பாபா சொல்கிறாங்க, அந்த பாஷை கவனிங்க, சூட்சுமத்தை கவனிங்க, நான் இல்லைதானே, எனது இல்லைதானே. ஒரு விஷயத்திலும் நிமித்த பாவனை இருக்குதா, சேவையாக இருக்கட்டும், ஸ்திதியாக இருக்கட்டும், சம்பந்தம் தொடர்பாக இருக்கட்டும், முகமாக இருக்கட்டும், நடத்தையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நிமித்த பாவனை இருக்கணும். நிமித்தத்துக்கு இவ்வளோ பிரிவு கொடுக்குறார். சேவையில் நிமித்தம், ஸ்திதியில் நிமித்தம். ஸ்திதியிலெல்லாம் நிமித்தம் வேணும். சேவையில் செஞ்சுட்டு நிமித்தம்ங்கிறது ஈஸி, பாபா தான் செஞ்சார். ஸ்திதியில் நிமித்தம், நான் எவ்வளோதான் பொறுத்துக்கிறது, நான் எவ்வளோதான் சகிச்சுக்கிறது. ஸ்திதியிலையும் எதை கொண்டு வாங்க, நிமித்தத்தை கொண்டு வாங்க. நான் நல்ல யோகா பண்ணேன், அதுலேயும் நிமித்தத்தை கொண்டு வாங்க. பாபா செய்ய வச்சுட்டார் இன்னைக்கு. பாபா சொல்ற சேவையில், ஸ்திதியில், சம்பந்தம் தொடர்பின், முகத்தில், நடத்தையில் நிமித்த பாவனை இருக்கட்டும். और उसकी विशेषता होगी निमित्त भावना. அப்போ दूसरी विशेषता होगी निर्माण भावना. ரெண்டாவது விசேஷம், முதல்ல நிமித்தம் கருவி, நான் ஒன்றும் செய்யலை, பாபா செய்ய வச்சார், நான் வெறுமனே கருவி. இல்லை, சாம்பார் கரண்டி வந்து நான் தான் சாம்பார் பண்ணேன்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் சாம்பார் பண்ணுறதுக்கு கரண்டி என்னவா இருந்திருக்குது, நிமித்தமாக இருந்தது. நாமெல்லாம் யாரு தான், கரண்டி தான். நாம நிமித்தம், கருவி. ரெண்டாவது நிர்மான். நிர்மான்னா என்னது, பணிதல், பணிந்து போதல். निमित्त और निर्माण भाव से निर्माण करना, கருவி மற்றும் பணிவு பாவனையினால் படைக்கும் காரியம் செய்ய வேண்டும். மூன்றாவது விஷயம் சொல்லுங்க. அவர் நம்மகிட்ட கேட்குறார், நானே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறதா. நிமித்த, நிர்மான், நிர்மான், அப்புறம் பாபா சொல்றார் படைத்தல் அப்படின்னு அவரே சேர்த்துக்கிறார். கருவியா இருக்கிறது மூணாவது, நிர்மான் பாபா சேர்த்துக்கிறார். நிமித்தம், நிமித்தம்னா கருவியா இருக்கிறது. நிர்மான் அப்படின்னா பணிவா இருக்கிறது. மூணாவது நிர்மான், படைக்கும் காரியம், படைத்தல் செய்யணும், படைக்கணும், உருவாக்கணும். பாபா சொல்ற எத்தனை ஆத்மாக்கள், எத்தனை சென்டர், இது மாதிரி படைத்தல். அப்புறம் புது உலகத்தையும் என்ன பண்ணணும், படிக்கணும், புது சன்ஸ்காரம், புதிய சுபாவம். பாபா சொல்ற நிமித்தம், பணிவு, அதாவது கருவி, பணிவு, படைப்பு. நான்காவது விஷயம் நிர்வான். நாலாவது விஷயம் என்னது, நிர்வான். நிர்வான் அப்படின்னா இந்த சரீரத்தை கடந்து, சப்தத்தை கடந்து ஆத்மா புள்ளியா பரந்தாமம் போயிடும். சப்தத்தை, சரீரத்தை கடந்து புள்ளியாயிடும். இப்போ பாப்பா 4 நீ சொல்லியிருக்கிறார் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. அப்போ நிர்வாண தாம ஜப்பு சாகே நிர்வான் தாமே பகுஞ்சு ஜாய். அப்போ இப்பவுமே மேலே போயிடணுமா அப்படின்னா பாவம், நினைச்ச நேரத்தில் பரந்தாம போயிடணுன்ற, நினைச்ச நேரத்தில்
பரந்தாம போயிடும். கொஞ்சம் அரை நொடி ஒரு நொடிலாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இங்கே நினைக்கிறேன், இங்கேயே போயிட்டேன். பரந்தாமம் சைலன்ஸ், பரந்தாமம் ஸ்வீட் சைலன்ஸ், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. அங்கே அதை அனுபவிச்சுட்டு மட்டும் இருக்கணும். பாபா சொல்கிறாங்க, நிர்வான் ஸ்திதியுமே ஸ்தித் ஹோ ஜாயே. அந்த நிர்வான் ஸ்திதியில், அந்த பரந்தாமத்தின் அசரீரி ஸ்திதியில் நிலைத்து விட வேண்டும். ஏனெனில் ஸ்வயம் நிர்வாண ஸ்திதியில் இருந்தால்தான், நாம் அசரீரியா ஆத்மாவா புள்ளியா பரந்தாமத்தில் சைலன்ஸா தூய்மையா இருந்தால்தான் மற்றவர்களுக்கு நிர்வாந்தாமத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். இப்பொழுது அனைவரும் முக்தி விரும்புகிறார்கள், விடுதலை செய்யுங்கள், விடுவியுங்கள் என்று கூச்சலிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த 4 விஷயங்களை நல்ல பெர்சன்டேஜில் ப்ராக்டிக்கல் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். இதற்கு பெயர்தான் தீவிர புருஷார்த்தம். இவர்களுக்கு பெயர்தான் தீவிர புருஷார்த்தி. நாம நிர்வாந்தாமத்தில் இருந்து மற்றவர்களை நிர்வாந்தாமத்துக்கு கொண்டு வரும். எல்லா சப்தத்தையும் வீண் விஷயத்தையும் கடந்து சைலன்ஸில் இருந்து மற்றவங்களையும் சைலன்ஸுக்கு கொண்டு வரும். நீங்கள் சைலன்ஸ், உங்கள் சுற்றி இருக்கிற எல்லாரும் சைலன்ஸ்னாலே அது நிர்வாந்தாமம் ஆகிடும். இப்போ இந்த இடம் எல்லாரும் சைலன்ஸ்னால் இந்த இடம் என்னது தான்? பரந்தாமம் தான். பூமிக்கு எதை கொண்டு வரணும்? பரந்தாமத்தை கொண்டு வரும். இல்லை இந்த பூமியை எங்கே கொண்டு போய் சேர்த்துறணும்? பரந்தாமத்தை கொண்டு போய் சேர்த்தணும். அப்படின்னா என்ன? சைலன்ஸ். சைலன்ஸ்னால் என்ன? எந்த பிரச்சனையும் இல்லை, நோ ப்ராப்ளம். அதுக்கு பேர் தான் என்னது? சைலன்ஸ். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம் அப்படின்னா சைலன்ஸ். பாபா சொல்ல, நீங்கள் நோ ப்ராப்ளம், நீங்கள் நிர்வாணம். உங்கள் கூட இருக்கிறவங்கள என்ன ஆகிடுவாங்க? அப்புறம் சுசிக்கியா, சுமாரா சுசிக்கியா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு ஆள் ஃபாரினில் வந்து எங்கேயோ டூர் போயிருக்கிறார். ஃபாரின்னா அதர் ஸ்டேட்டுக்கு போயிருக்கிறார். அதர் ஸ்டேட்டுக்கு போயிருக்கிறாரு. அந்த டூரில் உள்ளவங்க பஸ்ஸில் விட்டுட்டு போயிட்டாங்க. இவருக்கு பாஷையே தெரியல, இவங்க எங்கே போயிருக்காங்கன்னு தெரியல, இங்கே இருக்கிறவங்க யாருக்குமே பாஷையே தெரியல. ஒருத்தர் வந்து சுசுக்கி வண்டி, அந்த புதுசு சுமாரா சுசுக்கியா குமாரா சுசுக்கி ஏதோ ஒரு சுசுக்கி வண்டி, அவர் அந்த டூ வீலரில் வந்துடுவார். ஒருத்தர் அந்த ஊருக்காரர் டூ வீலர் வந்துடுவார். இவர் கத்துவார். அவர் ஜப்பான் மொழியிலேயே ஏதோ ஒரு மொழியில் சேர்த்து கத்துவார். என் பஸ்ஸுக்காரங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். இவருக்கு அப்போ தான் வண்டி வாங்கின புதுசு. அந்த வண்டிக்கு விளம்பரமே என்னென்னா, நோ ப்ராப்ளம், ஒன்றும் கவலைப்படாத, வண்டியில் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை, வண்டி ஸ்பீடாக போகும், மைலேஜ் நல்லா கொடுக்கும், ரொம்ப ஸ்மூத்தாக போகும். இந்த விஷயமெல்லாம் அந்த வண்டியில் வந்து ஸ்பெஷல் இருக்குது. இவர் வந்து தான் வண்டியை பற்றி பெருமையை சொல்லிகிட்டே போவார். இந்த வண்டி ஸ்பீடாக போகும், நோ ப்ராப்ளம், மேடு பள்ளம் இருக்குது, நோ ப்ராப்ளம், ரொம்ப தூரமாக இருக்குது, நோ ப்ராப்ளம், இப்படின்னு தான் வண்டியை பெருமை. நீ வண்டியில் உட்காரு, நீ இருக்கிற இடத்துக்கு உங்கள் ஊர்க்காரங்க இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துடுறேன், என் வண்டி அவ்வளோ அருமையான வண்டின்னு வண்டியை பெருமையை பாடிக்கிட்டே போவார். இவருக்கு இவர் சொல்கிறது ஒன்றுமே புரியல. ஆனால் எந்த ஒரு வார்த்தை மட்டும் புரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம், இது தெரிஞ்ச வார்த்தை, இங்கிலீஷ் வார்த்தைங்கிறதுனால. கடைசியில் அவர் எந்த ஊருக்கு போயிருப்பாங்கன்ற இடத்துக்கு போய் அந்த பஸ்ஸில் இருக்கிறவங்களோட இவரை இந்த காணாமல் போன ஆளை சேர்த்து விட்டுருவார். அப்புறம் அவருக்கு கையெடுத்து கும்பிட்டுட்டு தலை குனிஞ்சு சொல்லுவார், நோ ப்ராப்ளம் அப்படின்றார். நீ சொன்னது ஒன்றுமே புரியல, ஆனால் ஒரு வார்த்தை புரிஞ்சுது, நோ ப்ராப்ளம், எனிவே என்னை ஊருக்கு வந்து என்ன பண்ணிட்ட, சேர்த்துட்ட அப்படின்ற நன்றி. இவர் வண்டியை பற்றி பேசினாலும் அந்த வார்த்தை என்னது, நோ ப்ராப்ளம். பாபா இப்போ சொல்கிறது என்னன்னா, நீங்கள் இப்போ நோ ப்ராப்ளம்னு இருந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு பேர் என்னது? நிர்வாந்தாமம். சைலன்ஸாக இருக்கிறீங்கன்னா இந்த இடத்துக்கு பேர் என்னது? நிர்வாந்தாமம். பாபா சொல்றார், நிமித்தம், நிர்மான், நிர்மான், அப்புறம் நிர்வான். 4 விஷயம் பாபா நினைவுபடுத்தியிருக்கிறார். புருஷார்த்தத்துக்காக. இந்த 4 விஷயம் எதுக்காக? புருஷார்த்தத்துக்காக. சேவை பற்றியும் சொல்லுவார். பாபா சொல்கிறாங்க, இப்படி 4 இருந்தால் வாழ்க்கையில், ப்ராக்டிக்கல் வாழ்க்கையில் நல்ல சதவீதத்தில் இருந்தால் அதுக்கு பேர் தீவிர புருஷார்த்தம். அவங்களுக்கு பேர் தீவிர புருஷார்த்தி. அப்போ பாப்தாதா நம்மளை பார்த்து சொல்லுவாராமா. அப்போ சொல்லுவாராமா. எப்போ? அப்பம்னா அப்பம்லாம் கிடையாது, இப்பந்தான். எதுவாக இருந்தாலும் இப்பந்தான். பாவசுரர், நீங்கள் இந்த 4 கொண்டு வாங்க, அப்புறம் நான் உன்னை பார்த்து சொல்கிறேன். பாப்தாதா ககேங்கே, வா பச்சே வா பச்சே வா, வா வா பச்சே வா. ஆஹா குழந்தை, ஆஹா குழந்தை, ஆஹா ஆஹா குழந்தையே ஆஹா. நம்மளை பார்த்து இப்போ சொல்கிற ஐடியாவில் இல்லை போல் இருக்குது.
இப்பமே நாம் இந்த நாளையும் கொண்டு வந்துட்டோம்னா இப்பமே பாபா சொல்லிட்டு வாராமா. என்ன சொல்லுவாராமா? வா வா பச்சே வா, ஆஹா ஆஹா குழந்தையே ஆஹா. இந்த நாளையும் கொண்டு வந்தேன். நீங்களும் சொல்வீர்கள் ஆகா பாபா ஆகா ஆகா. அப்புறம் என்னது? அப்புறம் என்னது? பாட்டுல 2 வரி பாடிட்டார். 3வது வரி என்னது? ஆகா பச்சே ஆகா ஆகா. அது அவர் பாடுற பாட்டு. அப்புறம் நாம பாபா பார்த்து என்ன சொல்றோம்? ஆஹா பாபா ஆகா ஆகா. அடுத்த வரி என்னது? அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வா டிராமா வா, ஆகா டிராமா ஆகா. ஆகா பாக்கியம், ஆகா நான் இல்லையா, குழந்தைங்க ஆகா, அப்புறம் பாபா ஆகா, அப்புறம் டிராமா ஆகா. அடுத்த இன்னொரு வரியும் சேர்த்துக்கிறார். வா புருஷார்த்த வா, ஆகா புருஷார்த்தமே ஆகா. முயற்சி, முயற்சி பண்ணலைன்னா ஒண்ணுமே நடக்காது இல்லை. பாபா சொல்றார் வா பச்சே வா பாபா வா டிராமா வா வா புருஷார்த்தம். ஆகா பாபா ஆகா நான், ஆகா டிராமா ஆகா முயற்சி. ஆனால் உங்களுக்கு தெரியுமா இப்போ அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? சில நேரம் ஆகா சொல்றீங்க, சில நேரம் கியும் ககுத்தேகோ ஏன்னு சொல்றீங்க. சில நேரம் ஆகா சொல்றோம், சில நேரம் ஏன்னு சொல்றோம். ஆகாங்கிறதுக்கு பதிலா வா அப்படிங்கிறதுக்கு பதிலா ஒய் ஏன் அப்படின்னு சொல்றோம் மாமா. அப்போ பாபா சொல்றார் அவர் ஒய் ஹோ ஜாத்தா ஹே ஹாய். அப்புறம் இந்த ஏன் அப்படிங்கிற வார்த்தை கேட்டா அந்த வார்த்தை அப்புறம் என்னவா மாறிடுமாமா? ஏன் ஏன் எதுக்கு எடுத்தாலும் ஏன் 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 ஏன்னு கேட்டுட்டு இருந்தா அடுத்தது அந்த வார்த்தை என்னவா மாறிடுமாமா? ஐயோன்ற வார்த்தையா மாறிடுமாமா. பாபா சொல்றார் ஒய் ஹாய் ஹோ ஜாத்தா ஹே, ஐயோ அப்படிங்கிறதா மாறிடுதாமா. பாபா சொல்றார் வை நகி வா. இனிமேல் நம்ம வார்த்தையில வாழ்க்கையில வார்த்தையில என்ன கிடையாது? ஒய் கிடையாது, ஏன் கிடையாது. ஆகா பாட்டில் உடஞ்சிடுச்சா? ஆஹா லேட்டா வந்து சேர்ந்தாங்களா? நீங்க கூப்பிட்டீங்க, அவசரமா கூப்பிட்டீங்க, ஆடிய செஞ்சு ஒருத்தவங்க வராங்க, என்ன சொல்லணுமாமா? ஆகா. நீங்க ஒய் சொன்னீங்க, அப்புறம் ஐயோ சொல்ல வேண்டியிருக்கும். எது நடந்தாலும் ஆகா, டிராமா ஆகா, பாபா ஆகா, புருஷார்த்தம் ஆகா, நானும் ஆகா. அதனாலே பாபா சொல்றார் ஒய் இல்லை ஆகா. आपको भी क्या अच्छा लगता है? உங்களுக்கு கூட என்ன நல்லா இருக்குது? வா அச்சா லக்தா ஹே யா ஒய். ஆகா நல்லா இருக்குதா அல்லது ஒய் நல்லா இருக்குதா? எது நல்லா இருக்குது? வா கபி ஒய் நகி கர்த்தே ஹோ. ஒரு பொழுதும் ஒய் அப்படிங்கிறது வேண்டாம். கலத்தீசே ஆஜாத்தா. சில பேருக்கு தப்பி தவறி வந்துருதாமா. சொல்லி சொல்லி எதுக்கு எடுத்தாலும் ஏன் ஏன்னு கேட்டு கேட்டு வந்துருதாமா நாக்கில். டபுள் ஃபாரினஸ் ஒய் வை ககத்தேகே ஏன் ஏன்னு சொல்றீங்களா? அப்பப்போ சொல்றீங்களா? டபுள் ஃபாரினஸ் அப்பப்போ ஒய்ன்னு சொல்லலை தானே. அப்படி இருக்கிறவங்க கை தூக்குங்க. ரொம்ப கொஞ்சம் பேர் தானாமா, ஏன்னா அவங்க சத்தியம் பேசுறவங்க இல்லையா. பாபா சொல்றார் நல்லது. பாரதவாசிகள் யார் ஆகா ஆகாங்கிறதுக்கு பதிலா ஏன் என்னான்னு சொல்றீங்களோ அவங்க கை தூக்குங்க அப்படின்றார். அவங்கள்ட்ட கேட்டது சதா ஆகா சொல்றவங்க கை தூக்குங்க அப்படின்னாரு. நம்மகிட்ட கேட்கிறார் இந்த ஆகாங்கிறதுக்கு பதிலாக ஏன் எதுக்குன்னு சொல்றவங்க கை தூக்குங்கன்னு நம்மகிட்ட சொல்றார். நம்ம கை டபக்குன்னு கை தூக்கிடுவாங்களே, அதனால நம்மகிட்ட கேள்வியை வித்தியாசமா கேட்கிறார். ஏன் எதுக்குன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. கியூ கியா ககத்தே ஹோ, கிஸ்னே சுட்டி தி ஆப்புக்கோ. இந்த வார்த்தை சொல்றதுக்கு உங்களுக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தது அப்படின்னு கேட்கிறார். ஏன் என்ன என்று கேட்பதற்கு யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தது? பாபாவே பதில் சொல்றார், அழகான பதில். சன்ஸ்காரணி, உங்க சன்ஸ்காரமே உங்களுக்கு அந்த பெர்மிஷன் கொடுத்து. சன்ஸ்காரன கேரக்டர், பழைய கேரக்டர், பழைய சுபாவம். இந்த வேண்டான்னு தான் நினைக்கிற அந்த சுபாவம் அப்படி வந்துடுது. எதுக்கெடுத்தாலும் ஏன் என்ன அப்படின்னு வந்துடுது. ஆக இப்பொழுது புதிய வருடத்தில் என்ன செய்வீர்கள்? பாபா பாயிண்ட்டுக்கு வந்து முடிக்கிறார். புது வருஷம் இல்லையா, சித்திரப்பரப்பு. என்ன செய்ய போறீங்க? வா வா கரைங்க. என்ன நடந்தாலும் சரி ஆகா ஆகான்னு சொல்வீங்களா? அல்லது அப்பப்போ ஏன் என்று சொல்வதற்கும் அனுமதி கொடுக்க வேண்டுமா? சில பேர் தப்பு பண்ணா ஏன்னு கேட்காம இருக்கக்கூடாது. நம்மளை வேற தூண்டி விட்டுருவாங்க. சும்மா கிடக்கிற சங்க ஊதி கெடுத்தானா அதெல்லாம் கேட்டுறணும் பிரதர்,
உடனே என்ன பண்ணிடணும், கேட்டுறணும். ஏன்னு ஒரு வார்த்தை என்ன பண்ணிடுங்க, கேட்டுருங்க. பாபா சொல்றார் வேண்டான்றார். ஆகா ஆகான்னு சொல்லிட்டு போங்க, அது என்னவா மாறிடும், நல்லதாவே மாறிடும். நீங்க ஏன்னு கேட்க இன்னும் பிரச்சனை பெருசாயிட்டே இருக்கும். பாபா எதையுமே கேட்டதே இல்லை. யாரை பத்தி யார் என்ன வந்து சொன்னாலும் அவர் மனசுக்குள்ள ஆகான்னு சொல்லிட்டு அது ஒரு வாயில மட்டும் அப்படியான்னு கேட்டுப்பார். ஆனா பிரச்சனையை தட்டிலாம் கேட்கவே மாட்டார். பாபா சொல்றார், நீங்க ஏன் என்று சொல்லிவிட வேண்டாம். அவ்வப்பொழுது கூட சொல்லிவிடுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்ன? ஒய் அச்சா நகிகை, இந்த ஏங்கிறது நல்லா இல்லை. ஜெய்சே வை पेट से गैस हो जाती है ना तो खराब हो जाता है ना, तो वही का वाई है, यह नहीं करो, वाह वाह कितना अच्छा लगता है, हाँ बोलो वाह वाह वाह. பாபா வந்து ஏதோ சொல்றார், இந்த வயிற்றுல கேஸ் இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காதுல்ல, அது என்னைக்கும் கெட்டது இல்லை, அது மாதிரி அப்படின்னு சொல்றார். கொஞ்சம் சூட்சமமாக புரிஞ்சுக்கோங்க. பாபா சொல்றார், நீங்க ஒய் வேண்டாம், அது வேண்டாம், இனிமேல் அதுக்கு பதிலாக என்ன செய்யுங்க, ஆஹா ஆஹா என்ன வந்தாலும் சரி. தலைவலி வருது என்ன சொல்லணுமாமா, தலைவலி வருது என்ன சொல்லணும், ஆஹா தலைவலியோட போச்சு. பாபா என் கர்ம கணக்கு முடிஞ்சுதே. ஏதோ ஒரு விதத்தில் நீங்க ஆகா சொல்லிட்டீங்கனாலே அந்த நோயை உங்களை விட்டுட்டு என்ன பண்ணிவிடும், போயிடும். பாபா சொல்ற நோயோ பிரச்சனையோ நல்லது. தூர தேசத்தில் இருக்கிறவங்களும் கேட்டுட்டு இருக்கிறீங்க, பார்த்துட்டு இருக்கிறீங்க. பாரதத்தில் உள்நாட்டில் இருக்கிறவங்களும் கேட்டுட்டு இருக்கிறீங்க. பாபா சொல்றார், உன் பச்சோம் சேவி, அந்த குழந்தைங்கள்ட்டையும் பாபா கேட்கிறார், ஆகா ஆகா சொல்றீங்களா, இல்லை ஒய் சொல்றீங்களா, ஏன் சொல்றீங்களா? இப்போ இன்னைக்கு என்ன நாள், விடை கொடுக்கும் நாள். இன்றைக்கு வருஷத்திற்கு விடை கொடுக்கிறோம், இன்னைக்கு கடைசி நாள். ஆகவே எல்லோரும் சங்கல்பா பண்ணுங்க, ஒய் சொல்ல மாட்டோம். என்ன சொல்ல மாட்டோம், ஒய் ஏன் சொல்ல மாட்டோம். சோச்சங்கேபி நகி, நம்மெல்லாம் ரொம்ப விவரம், வாயாலெல்லாம் என்ன பண்ணுறது இல்லை, ஒய் சொல்றது இல்லை. ஆனால் மனசு என்ன பண்ணிட்டு இருக்கும், ஏன் அவங்க மட்டும் அப்படி இருக்காங்க, இல்லை நினைக்க கூட மாட்டோம். வாயில் சொன்னா என்ன, மனசுல சொன்னா என்ன? வாயில சொல்றதை விட மனசுல சொல்றதுக்கு இன்னும் பவர் ஜாஸ்தி. வாயில சொல்றதை விட மனசுல சொல்றதுக்கு இன்னும் பவர் ஜாஸ்தி. வாயாலையும் ஏன்னு கேட்க போறது இல்லை. அப்புறம் யார் தான் தட்டி கேட்கறது, அதெல்லாம் பாபா கேட்டுப்பார், ட்ராமா கேட்டு. அதை பத்தி நம்ம ஒன்றும் சட்டம் இல்லை. பாபா சொல்றார், ஆகான்னு போயிட்டே இருங்க, மற்றெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். பாபா ஸ்ரீமத் படி நடந்தா பொறுப்பு யாருக்கு? ஆனா ஸ்ரீமத்துன்னு புரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணணும். சும்மா பொறுப்பே இல்லாம ஆகான்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. பாபா சொல்லியிருக்கிறார், இந்த சூழ்நிலையிலையும் நான் எப்படி இருக்கணும், ஆகான்னு இருக்கணும். ஸ்ரீமத்துன்னு புரிஞ்சு, பிரச்சனையும் புரியுது, ஆனாலும் பாபா ஸ்ரீமத்து கொடுத்துருக்கிறார் இல்லையா, அதனால இந்த இடத்துல நம்ம ஏன்னு கேட்க வேண்டாம், ஆஹா அப்படி நாம சொல்லணும். சோச்செங்கே பி நகி, வாயில கூட இல்லை, மனசுல கூட நீங்க ஏன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. கொஸ்டின் மார்க் நகி, கேள்வி மார்க் வேண்டாம், ஆச்சரிய மார்க் வேண்டாம். புள்ளி கொஸ்டின் மார்க் எழுதுங்க, எவ்வளவு வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கிறது, புள்ளி வைங்க, எவ்வளவு ஈஸியா இருக்கிறது. பஸ் நயனோமே, அவ்வளவுதான். கண்களில் பாபாவினுடைய புள்ளியை நிறைத்து கொள்ளுங்கள். கண்ணில் பாபாங்கிற அந்த புள்ளி என்ன பண்ணிக்கோங்க, ஃபுல் பண்ணிக்கோங்க. எதை பார்த்தாலும் புள்ளியா தெரியணும். பச்சை கண்ணாடி போட்டா எல்லாம் பச்சை, புள்ளி கண்ணாடியை போட்டா எல்லாம் புள்ளி. இந்த கண்ணுக்குள்ள பாபா வச்சுக்கோங்க. ரொம்ப பிரியமானதை எங்க தான் வச்சுக்கணும், கண்ணுக்குள்ளதான் வச்சுக்கணும். கண்ணுல புள்ளி வைங்க, அவரை கண்ணுக்குள்ள நிறைச்சிக்கோங்க, கரைச்சிக்கோங்க. எப்படி கண்ணில் பார்ப்பதற்கு அந்த புள்ளி நிறைந்திருக்கிறது இல்லையா, அதாவது கண்ணின் மணி இருக்குது இல்லையா, கண்ணின் மணி பிரகாசமா இருக்குது இல்லையா, அதே மாதிரி சதா கண்களில் புள்ளி தந்தையை நிறைத்து கொள்ளுங்கள். கரைக்க வருகிறதா, பாபாவை தன் கண்ணுக்குள்ள நிறைச்சிக்க வருதா, இல்ல ஃபிட் ஆகலையா, மேலே கீழே போயிடுதா, என்ன சொல்வீங்க? விடை எதுக்கு கொடுக்க போறீங்க? அவர் அன்பா பேசிட்டு இருக்கும் போதே விவரமாவும் பேசிக்கிறார். எதுக்கு விடை கொடுக்க போறோம்?
எதுக்கு விடை கொடுக்க போகிறோம்? ஒய். ஒய் மனசில் நல்ல நிறுத்திக்கணும். அதுக்காக தான் பாபா கேட்குறார். ஒய்க்கு என்ன கொடுக்கலாம்? விடை கொடுத்துடலாம். வா வான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னாலே எது போயிடும்? ஆகா ஆகான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னாலே எது போயிடும்? ஏங்கிறது போயிடும். ஏங்கிறது போயிடுச்சுன்னா அப்புறம் ஐயோ ஐயோங்கிறதும் போயிடும். ஆகா சொல்லி பழங்க, எல்லாமே என்ன ஆகிடும்? ஆகா ஆயிடும். நல்லது. அபி அபி ஏக்க செகண்டுமே பிந்துபன், இப்பமே இந்த செகண்டே ஒரு செகண்டில் புள்ளியாகி ஆத்மா புள்ளியாகி புள்ளி தந்தையை நினைவு செய்யுங்கள். புள்ளியான அப்பாவை நினைவு செய்யுங்க. ஜோபி கோயி பாத்தே ஹோ உஸ்கோ பிந்து லகாவ். இது வரைக்கும் என்னென்னலாம் நடந்துச்சோ அந்த விஷயங்களுக்கும் புள்ளி வச்சிருங்க. புள்ளியாகி புள்ளி தந்தையை நினைங்க. எல்லா விஷயங்களுக்கும் என்ன வச்சிருங்க? புள்ளி. ஏன் கிடையாது? அப்படியா? ஆச்சரியம் கிடையாது. புள்ளி வச்சிடுங்க. பஸ் ஏக்க செகண்டுமே, ஒரே ஒரு நொடியில், மே பாபா கா பாபா மேரா, நான் பாபாவுடையவன், பாபா என்னுடையவர். ஒரே செகண்ட். இதுக்கு எவ்வளோ நேரம்? பாபா சொல், இது பெரிய வியாபாரம், இது பெரிய வியாபாரம். நான் பாபாவுடையவன், பாபா என்னுடையவர். எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்! இதுக்கு மிஞ்சின பிஸ்னஸ் எதுவுமே கிடையாது. அச்சா, நல்லது. நாலாபுரத்திலும் இருக்கக்கூடிய அனைத்து புது யுகத்தின் எஜமானர் குழந்தைகளுக்கு, நாலாபுரத்தின் புது வருடத்தை கொண்டாடக்கூடிய, புது வருட கொண்டாட்டத்தின் ஊக்க உற்சாகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, சதா பறந்து கொண்டே இருக்க வேண்டும், பறக்க வைக்க வேண்டும், அப்படி பறக்கும் கலை கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கு, சதா தீவிர முயற்சியின் மூலம் வெற்றி மாலையில் மணியாகக்கூடிய வெற்றி ரத்தின பாப்தாதாவின் வெற்றி ரத்தின குழந்தைகளுக்கு, பாப்தாதாவின் புது வருடம் புது யுகத்திற்கான வாழ்த்துக்களோடு கூடவே பல கோடி மடங்கு தட்டுக்களை நிறைத்து வாழ்த்துக்கள். பாபா வாழ்த்துக்களை எப்படி கொடுக்குறாராமா? தாலியாம் பருக்கே முபாரக். சில நேரத்தில் போகு தட்டில் அப்படியே வச்சுருப்பாங்க. தட்டு சின்னதாக போயிடும், போக ஐட்டம் ஜாஸ்தியாக போயிடும். அதில் ஓரத்தில் ஒதுக்கி இந்த ஓரத்தில் செதுக்கி அமுக்கிலாம் வைப்போம் இல்லையா? பாபா பல கோடி மடங்கு வாழ்த்துக்களை தட்டுக்களில் நிறைத்து கொடுக்கிறார். ஏக்க ஹாத்திக்கு தாலி பச்சா. உடனே எல்லாரும் டகடகான்னு கை தட்டி இருக்கிறாங்க. 20,000 பேர் தட்டினா என்னத்துக்காக வருது இந்த சத்தம்? வேண்டாம், ஒரு கையால் கை தட்டுங்கன்ற இந்த மாதிரி பாஷையை பாபா தான் நம்ம கற்றுக் கொடுக்க முடியும். ஏக்க ஹாத்திக்கு தாலி பச்சா. கை தட்டுற சத்தம் கூட வேண்டான்றார். கை தட்டுற சத்தம் கூட வேண்டாம். பாபா சொல்ற ஜாலியா, ஆஹா பாபா, தேங்க்யூ பாபா, ஒரு கை தட்டுங்கள். அச்சா, நல்லது. வரதானம். ஏகாக்கிரதாவினுடைய பயிற்சி மூலம், ஒருமுகப்படுத்தும் பயிற்சி மூலம், ஏக்கர ஸ்திதியை, ஒரே ரசனையில் இருக்கும் மனோநிலையை உருவாக்கி கொள்ளும். மனதை ஒருமுகப்படுத்தும் பயிற்சி மூலம் ஒரே சீரான மனநிலையை உருவாக்கி கொள்ளக்கூடிய அனைத்து சித்தி வெற்றி சுரூபம் கொண்டவர் ஆகுக. எல்லா வெற்றி, 1 2 இல்லை, அஷ்ட சித்துன்னு சொல்லுவாங்க. 8 சித்திலாம் பத்தாதுன்றார். சர்வ சித்தி சொரூப பவ, அனைத்து சித்தி சொரூபம் ஆகுக. எங்கே ஒருமுகத்தன்மை இருக்குமோ அங்கே தானாகவே ஏக்கர ஸ்திதி வந்துவிடும், ஒரே சீரான மனநிலை. ஏகாக்கிரதாவின் மூலம் சங்கல்பம், பேச்சு, கர்மத்தினுடைய வீண் தன்மைகள் சமாப்தி ஆகி விடுகின்றன. மனசை ஒருமுகப்படுத்துறதுனால எண்ணத்துல, சொல்லுல, செயல்ல வீணானவைகள் சமாப்தி ஆகிடுது. சக்திசாலி தன்மை வந்து விடுகிறது. ஏகாக்கிரதா, ஒருமுகத்தன்மை என்றாலே ஒரே ஒரு உயர்ந்த எண்ணத்தில் நிலைத்து விடுவது. இப்படி புள்ளியவே பார்த்துக்கிட்டே இருக்கணுமோ அதுக்கு பேர் ஏகாக்கிரதாவோ இல்லை. ஒரே ஒரு எண்ணம். ஒரே எண்ணம்னா சாந்தி கடல், அந்த ஒண்ணுல மூழ்கிடுங்க. இல்லை அன்பு கடல், அந்த ஒரு சங்கல்பத்தில் என்ன பண்ணிடுங்க? ஏகாக்கிரதா என்றாலே ஒரு சிறந்த உயர்ந்த சங்கல்பத்தில் நிலைத்து விட வேண்டும்.
ஜிஸ் ஏக் பீஜ் ரூபி சங்கல்ப் மே, அந்த ஒரு விதை என்கின்ற சங்கல்பத்தில் முழு உலகத்தினுடைய விஸ்தாரமும் அடங்கி இருக்கிறது. பாபா தான் விதை, அந்த விதைக்குள்ள முழு உலகத்தினுடைய விஸ்தாரமும் அடங்கி இருக்கிறது. ஏகாக்கிரதாவை அதிகப்படுத்துங்கள், அப்பொழுது அனைத்து விதமான பிரச்சனைகளும் சமாப்தி ஆகிவிடும். அனைத்து சங்கல்பம், பேச்சு, கர்மம் சகஜமாகவே வெற்றியாகிவிடும். இதற்காக ஏகாந்த வாசி ஆகுங்கள், கொஞ்சம் தனிமையில இருந்து பழகுங்க. ஏகாக்கிரதா, ஏக்ரஸ், ஏகாந்தவாசி. ஸ்லோகன்: ஒரு முறை நிகழ்ந்துவிட்ட தவறை திரும்ப திரும்ப சிந்திப்பது என்றால் அர்த்தம் கரை மீது கரையை ஏற்படுத்துவது. ஆகவே முடிந்ததற்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுங்கள். ஒரு முறை நிகழ்ந்துவிட்ட தவறை அல்லது தப்பை திரும்ப திரும்ப சிந்திப்பது என்றால் கரை மீது கரையை ஏற்படுத்துவது. ஆகவே முடிந்ததற்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். அவ்யக்த இஷாரா, கம்பைன்டு ரூபத்தின் நினைவினால் சதா வெற்றியாளராகுங்கள். எப்படி இந்த நேரம் ஆத்மா சரீரம் கம்பைண்டா இருக்கிறதோ அப்படி பாபாவும் நீங்களும் கம்பைண்டா இருங்க. வெறுமனே இதை மட்டும் ஞாபகம் வைங்க. என்னுடைய அப்பா, மேரா பாபா, மேரா பாபா, என்னுடைய பாபா. தன்னுடைய நெற்றியில் சதா துணைவனின் திலகத்தை அணிந்து கொள்ளுங்கள். யார் சுமங்கலியா இருக்கிறாங்களோ, யார் நாயகனோடு சேர்ந்து இருக்கிறாங்களோ அவங்க திலகம் வச்சிருப்பாங்க இல்லையா. நானும் ஆத்மா பாபாங்கிற நாயகனோடு சேர்ந்து இருக்கிறேங்கிற திலகம் வைங்க. அந்த திலகத்தை ஒரு பொழுதும் மறந்துடாதீங்க. துணைவரை சதா துணையில் வைத்து கொள்ளுங்கள். துணையாக இருப்போம், துணையாக நடப்போம், துணையாக ஒவ்வொரு செயலையும் செய்வோம். அப்படி உறுதி எடுத்துக்கோங்க. சேர்ந்தே இருக்கணும், சேர்ந்தே நடக்கணும். ஒவ்வொரு நொடி ஒவ்வொரு சங்கல்பத்திலும் சேர்ந்துதான் இருக்க வேண்டும். தனியா போயிடாத, தனியா போயிடாதன்னு பாபா சொல்லி சொல்லி அனுப்புறேன். எங்கேயும் என்ன பண்ணக்கூடாது, தனியா போயிடக்கூடாது. எதையும் தனியா செஞ்சிடக்கூடாது, தனியா பார்க்கக்கூடாது, தனியா சாப்பிடக்கூடாது. பாபா நீயும் நானும் சேர்ந்திருக்கிறோம் அப்படி அனுபவம் பண்ணுங்க. இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உள்ளுணர்வை வெளிப்படுத்துங்கள். இதுதான் முக்தி தாமத்தின் கேட்டுக்கான சாவி. ஓம் சாந்தி.